சக்திவேல் சித்தன் ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்துடன் அகர முதல்வன் என்கிற சக்திவேல் சித்தன். வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, நம் அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு, இதனை நேசிக்காமல் போனால் நம் வளர்ச்சிக்கே முறிவு. அடிமைகளின் சூரியனாம் ஆபிரகாம் லிங்கனையே அமெரிக்க குடியரசுத் தலைவன் என்று ஆக்கி உயர்த்தியதும் புத்தகமே. அடிமைகளின் சூரியனாம் ஆபிரகாம் லிங்கனையே அமெரிக்க குடியரசுத் தலைவன் என்று ஆக்கி உயர்த்தியதும் புத்தகமே. புதுப்பித்துக் கொள்ள நீயும் புத்தகம் வாசித்து பழக வேண்டும். உன்னை புதுப்பிக்க புதுப்பிக்க புறந்தள்ளாது இந்த உலகு. நூலகங்கள் சென்று வர நீ நாளும் மறந்து விடாதே. நுண் மதி பெருக்கி வைக்கும் நூல் கற்க மறந்து விடாதே. வாசிப்பை நேசிப்போம், புத்தகத்தை நேசித்து வாசிப்போம். இக்காலகட்டத்தில் நூலகம் சென்று வர நம்மால் இயலாது. ஆகையால் வீடு தேடி வருகிறது நம் தமிழ் அமுது எனும் நூலகம். தமிழ் அமுது நிகழ்விற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல தரமான புத்தகங்களை நமக்கு வாரந்தோறும் விருந்தளிக்கக்கூடிய இந்த தமிழ் அமுதியின் அத்தியாயம் 39 ஆகத்து 21/2021 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் நம் தமிழமுது நிகழ்விற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் சில முக்கிய தகவல்கள். தங்களின் பெயர், எந்த ஊர், எந்த நாட்டிலிருந்து இணைந்துள்ளீர்கள் என்பதை குறிப்பிடவும். இது தங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். நேயர்கள் கருத்துக்களை தெரிவிக்க நேரம் ஒதுக்கப்படும். அப்போது அரட்டை பெட்டியில் கைகளை உயர்த்தினால் தாங்கள் பேச அனுமதிக்க இயலும். இந்த வார நிகழ்ச்சிகளை தமிழமுது தளத்தில் நேரலையில் காணலாம். தமிழ் புக்கரி தமிழமுது எனும் தளத்தில் நேரலையில் காணலாம். படித்ததில் பிடித்ததை நயத்துடன் சொல்லும் நூல் மதிப்புரை பைசில் இப்ராஹிம் ஐயா மற்றும் முனைவர் ராஜாமணி ஐயா அவர்கள் தலைமையில் குழு உறுப்பினர்களால் தமிழமுது நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று வருகிறது வாரந்தோறும். இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எம்பவர்மெண்ட் டாக் என்ற ஆக்க உரை நிகழ்வு சென்ற ஆண்டு கொரோனா பாதிப்பால் என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி இருந்த போது அவர்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் வகையில் துபாயில் வாழும் நல்ல உள்ளங்களால் தொடங்கப்பட்டது எம்பவர்மெண்ட் டாக். இந்நிகழ்வில் உலகின் தலை சிறந்த பேச்சாளர்கள் ஆக்கப்பூர்வமான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் எழுச்சியூட்டும் உரையை வழங்கி வருகின்றனர். இந்த புத்தக மதிப்புரை வழங்கும் நிகழ்வானது முதலில் ஆங்கில மொழியில் தொடங்கி மலையாளம், தமிழ் ஆகிய மொழிகளிலும் தற்பொழுது ஹிந்தியிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு 5 AM கிளப் உருவானது. இந்நிகழ்வு நாள்தோறும் காலை 5 மணிக்கு தியான பயிற்சி, தன்னம்பிக்கை தரும் வகையில் ஒவ்வொரு நாளையும் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்பது போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக யங் மாஸ்டர் மைண்ட் என்ற நிகழ்வு சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழமுது நிகழ்வு கடந்து வந்த பாதை. தமிழமுது நிகழ்வு நவம்பர் 28, 2020 அன்று தொடங்கப்பட்டு இன்று வரை சனிக்கிழமை தோறும் இந்திய நேரப்படி மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை அற்புதமான 2 புத்தகங்களின் மதிப்புரையை நூலாசிரியர் அல்லது நூலால் ஈர்க்கப்பட்ட வாசகரால் வழங்கப்பட்டு வருகிறது. புத்தகம் இது புத்திமதி கூறும் பெட்டகம். பக்கங்கள் யாவும் அனுபவம், பக்குவம் கூடும் அனுதினம். படிக்க படிக்க பழக்கம் வரும், படித்த பிறகே அதுவே உனக்கு வழக்கம் வரும். இந்த இனிய நிகழ்வினை வாசிக்கும் ஆர்வம் உள்ளவர்கள், நண்பர்கள், உற்றார் உணவர்கள் மற்றும் சுற்றத்தாருக்கும் பகிரலாம். இந்த வார நிகழ்ச்சிகளை தமிழமுது தமிழ் தளத்தில் நேரலையில் காணலாம். இந்த தளத்தினை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். தமிழ் புக்கரி என்ற யூடியூப் தளத்திலும் இதை நாம் கண்டு மகிழலாம். தமிழமுது என்ற முகநூல் பக்கத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கண்டு மகிழலாம். தற்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் 39வது அத்தியாயம் இனிதே துவங்குகிறது. இன்றைய தமிழமுது நிகழ்வில் மதிப்புரை வழங்க இருக்கக்கூடிய 2 நூல்கள். முதல் நூலானது கவிஞர் முத்துலிங்கத்தின் பூகம்ப விதைகள். 2வது நூல் அமுதனின் கல்லிலே கலைவண்ணம், அதிசய கோயில் அங்கோர்வாட். இவ்விரு நூல்களும் இன்று நம் செவிக்கு விருந்தாக உள்ளன. இன்றைய நிகழ்வின் முதல் நூல் கவிஞர் முத்துலிங்கத்தின் பூகம்ப விதைகள். இந்நூலை பற்றிய
மதிப்புரை செய்ய இருப்பவர் பேராசிரியர் முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்கள். அவரை பற்றி அறிமுகம் செய்ய திரு மு பாலசுப்ரமணிய ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, வாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழமுது நிகழ்ச்சி சிறந்த தமிழ் நூல்களை சிறந்த தமிழறிஞர்களை கொண்டு நடத்தப்பெறுகின்ற ஒரு தரமான நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து செவ்வனை நடத்தி வருகின்ற ஐயா ஃபைசல் இப்ராஹிம் அவர்களுக்கும் முனைவர் ராஜாமணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அந்த தொழில்நுட்ப குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாளில் தமிழகத்தின் மேனாள் அரசவை கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவின் பூகம்ப விதைகள் என்ற கவிதை நூலினை மதிப்புரை செய்வதற்கு SRM தமிழ் பேராயத்தின் தலைவரான கலைமாமணி முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுக உரை. ஆழியின் ஆற்றலை சிறு சோழி எடுத்து ஏம்புவது போலவும், வானத்தின் கவித்திறனை சிறு சிட்டுக்குருவி எடுத்து ஏம்புவது போலவும் ஐயாவை பற்றிய சில குறிப்புகளை உங்கள் முன் எடுத்து வைக்கின்றேன். அதற்கு முன் ஐயா மிக சிறந்த ஒரு கவிஞர், நாடறிந்த கவிஞர், அனைவரும் அறிந்தது. அவர் ஒரு ஆசுகவி. ஐயாவோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த கவித்திறனை எல்லாம் பார்க்கும்பொழுது வியந்து போகிறோம். உடனே அவர்கள் சொல்லுகின்ற அந்த போக்கை கண்டு நாங்கள் வியந்து போகிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாமெல்லாம் வீட்டுக்குள் முடங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் ஐயா அவர்கள் நூல்களோடு இருந்திருக்கிறார். இந்த கடந்த ஓராண்டுக்குள் ராமானுஜ காவியம், அன்னை காவியம், தமிழமுது போன்ற பல நூல்களை படைத்து தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார். ஐயா கிட்ட ரொம்ப பிடித்தது அந்த ஒரு செயலை, மேற்கொண்ட செயலை குறித்த நேரத்திற்குள் முடிப்பது என்பது அதை தலையாய கடமையாக கொண்டிருப்பார். இன்று கூட சொன்னால் நம்ப மாட்டீர்கள், எங்களுக்கு இன்று விடுப்பு, ஆனாலும் அலுவலகத்தில் இருக்கிறோம். ஏன்னா முக்கியமான ஒரு பணி இருக்கிறது. அது வருகிற திங்கட்கிழமை தான், ஆனாலும் அதை குறித்து முன்னாடியே முடிச்சு வைத்து விடணும். அதற்கொண்டு இங்கே அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் தன்னுடைய கல்வி பணியை குருநானக் கல்லூரியில் தொடங்கியவர். குருநானக் கல்லூரியில் தமிழ் துறையில் இருந்தார். அதன் பிறகு நாட்டு நலப்பணி திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழகம் முழுக்க உள்ள கல்லூரிகளில் எல்லாம், அரசு கல்லூரிகளில், தனியார் அனைத்திலும் செவ்வனே சிறப்பாக அந்த நாட்டு நலப்பணி திட்டத்தை செம்மையாக நடத்தி காட்டியவர். மேலும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் உறுப்பினர் செயலராகவும் பணியாற்றி பல அரிய செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார். அவர் பெற்ற விருதுகளின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழக அரசின் கலைமாமணி விருது, தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, தமிழ்த்தென்றல் திருவிகா விருது போன்ற அரிய விருதுகளை பெற்றிருக்கிறார். மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் அவர்களின் திருக்கரங்களால் 1981 சிறந்த நூலுக்கான விருதை பெற்றிருக்கிறார். 2015 ஆண்டு சிறந்த கவிதை நூலுக்கான தமிழக அரசின் விருதையும் பெற்றிருக்கிறார். குறள்நெறி தோன்றல், இலக்கிய சுடர், கல்வி செம்மல், செந்தமிழ் சுடரொளி என்ற பல்வேறு விருதுகளுக்கு ஐயா சொந்தக்காரராக இருக்கிறார். இதுவரை ஆய்வு நூல்களை எழுதியதோடு கவிதை, நாவல், சிறுகதை போன்று நூற்றுக்கணக்கான நூல்களை ஐயா தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு படைத்திருக்கிறார். மிக சிறந்த ஒரு படைப்பாளியும் மிக சிறந்த ஒரு செயல்பாட்டாளருமான தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் பேராசிரியர் கலைமாமணி கரு நாகராசன் ஐயா அவர்கள் இன்று நம்முடைய மேனாள் அரசவை கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவின் பூகம்ப விதைகள் என்ற நூலை மதிப்புரை செய்ய வந்திருப்பது மொத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா அவர்களோடு தொடர்ந்து அம்மையார் இந்திரா ஜவஹர் அவர்கள் அதிசய கோவில் அங்கவாட் என்ற நூலையும் மதிப்பீடு செய்ய வந்திருக்கிறார். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நீங்கள் பேசலாம். நான் பேசலாமா? ஐயா நீங்கள் பேசலாம் ஐயா. சரி. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். சென்னை பொதிகை தொலைக்காட்சியில் சீரிய கல்வி பணியாற்றி மலேசிய தொலைக்காட்சியின் மூலமாக தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவதற்கு வகை செய்து அதன் மூலம் பல சாதனைகளை படைத்து உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மாணாக்கர் உள்ளங்களில் மொழிப்பற்றை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலும் தம்முடைய பங்களிப்பை ஆற்றி மிகச்சிறந்த நிர்வாகியாக, படைப்பாளராக, நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாம் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலராக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய மிகுந்த அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய டாக்டர் NC ராஜாமணி அவர்களே,
மற்றும் இந்த தமிழமுது என்ற அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, என்னை சற்று நேரத்திற்கு முன்பாக அறிமுகம் செய்து வைத்த எங்கள் தமிழ் பாராயத்தினுடைய உதவி பேராசிரியர் மிகச்சிறந்த கவிஞர் பாலசுப்ரமணியம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கெல்லாம் தமிழ் பணி செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தம்மை இணைத்துக் கொண்டு ஓயாது உற்சாகத்தோடு பணியாற்றி வரும் டாக்டர் ராஜாமணி அவர்கள் இந்த கொரோனா காலத்திலும் கூட தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் தமிழ் அமுது என்ற இந்த சீரிய நிகழ்ச்சியை வாரந்தோறும் நடத்தி கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அவர் சென்னை தொலைக்காட்சியில் இருக்கும் போதும் நான் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு அளித்தார். இப்போது இந்த தமிழமுது நிகழ்ச்சியின் மூலமாகவும் பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்திருக்கின்றார். அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமைப்படுகின்றேன். ஒரு நல்ல தரமான கவிஞரை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பொதுவாகவே கவிஞர்கள் என்பவர் கற்பனை சிறகடித்து கனவுலகை வலம் வரக்கூடியவர்கள். அதன் மூலமாக அற்புதமான சிந்தனைகளை எல்லாம் தம்முடைய பாட்டு வரிகளுக்குள் புகுத்தி நாட்டு மக்களுக்கு நல் வழிகாட்டியாக விளங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கவிஞர்களே ஒருவர்தான் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். ஒரு திரைப்பட பாடலில் ஒரு புதுமையான சிந்தனையை அவர் எடுத்து காட்டுவார். பொதுவாக அழகில் சிறந்த பெண்களை திருமகளைப் போல இருக்கின்றாள் என்று சொல்வார்கள். அது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு இயல்பான முறை. ஆனால் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் அதற்கு மாறாக அந்த கலைமகள் இவளைப் போலதான் இருப்பாள், இவளிடமிருந்து திருமகள் அழகை பெற வேண்டும், திருமகள் அழகை பெற வேண்டும் என்று சொல்வார். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமிட்டு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் என்று சொல்லுவார். திருமகளிடமிருந்து இவள் அழகை பெறுவதல்ல, இவளுடைய அழகை திருமகள் பெற வேண்டுமாம். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை திரைப்பட பாடலிலே புகுத்தியவர் கவிஞர் முத்துலிங்கம். ஏறத்தாழ 1500 அரிய தமிழ் பாடல்களை அவர் திரையுலகிற்கு தந்திருக்கின்றார். 10க்கும் மேலாக கவிதை, கட்டுரை, நூல்களை வடித்து தந்திருக்கின்றார். அவர் ஆற்றிய அற்புதமான பணிகளுக்கெல்லாம் அங்கீகாரமாக அரசாங்கத்தின் மூலமாக பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, கவிஞர் விருது, சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழக அரசுடைய விருது, திரையுலக சாதனையாளர் என்ற விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். அதே போன்று தினத்தந்தியினுடைய விருது, கவிஞர் கண்ணதாசன் பேரிலே உள்ள விருது, கவிஞர் வாலியின் பேரிலே உள்ள விருது, இப்படி பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கின்ற கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் ஒரு பொறுப்புமிக்க சிறப்புமிக்க ஒரு கவிஞர். எத்தகைய கருத்துக்களை எல்லாம் பாட வேண்டும் என்று எண்ணுவாரோ அத்தகைய கருத்துக்கள் அனைத்தையுமே இந்த நூலிலே அவர் வடித்திருக்கின்றார். ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் இந்த கவிதையிலே பிரதிபலிக்க செய்திருக்கின்றார். சமுதாயத்தினுடைய முரண்பாடுகளை எல்லாம் போக்க வேண்டும், நல்ல ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்ற நாட்டம் அவருடைய கவிதை வரிகளிலே பிரதிபலிக்கின்றது. பொய் முகங்களை, அரசியல் அவலங்களை அம்பலப்படுத்துகின்ற கவிஞர் அவர்கள் அதே சமயத்தில் வணக்கத்திற்குரியவர்களை, வரலாறு படைத்தவர்களை வாழ்த்துவதற்கும் தவறவில்லை. ஆற்றலாளர்களை, சாதனையாளர்களை தன்னுடைய கவிதையால் ஆராதனை செய்திருக்கின்றார். காதலை பற்றியும் பாடியிருக்கின்றார். கும்பகோணத்தில் நடந்த சாதலை பற்றியும் பாடியிருக்கின்றார். இவ்வாறு அனைத்து கருத்துக்களையும் தம்முடைய அற்புதமான கவிதைகளால் படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, கவிதையினுடைய பாடுபொருள்கள் மட்டும் பல அல்ல, தம்முடைய புலமைத்திறத்தை காட்டுகின்ற விதத்தில் பல்வேறு விதமான சந்தங்களில், பல்வேறு விதமான யாப்புகளில் பாடல்களை அமைத்திருக்கின்றார். சில கவிஞர்கள் நல்ல கருத்துக்களை சொல்வார்கள், ஆனால் யாப்பமிதியை பொறுத்தவரையில் ஒரே பாங்கிலே அமைத்து செல்வார்கள். ஆனால் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் நல்ல மரபு கவிஞர். இன்று வாழக்கூடிய கவிஞர்களே, மரபு கவிஞர்களே மிகச் சிறப்பாக போற்றுதலுக்குரியவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய கவிஞர் பாடு பொருளால் மட்டுமல்ல, பாடிய விதத்திலும் கூட தாம் ஒரு சிறந்த கவிஞர் என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார். பூகம்ப விதைகள் என்று இந்த நூலுக்கு பெயரை வைத்திருக்கின்றார்.
இது ஏதோ இயற்கை பேரிடரை பற்றிய செய்தியா என்று எண்ண வேண்டாம். இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அந்த மாற்றத்தை தான் அவர் பூகம்பம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த மாற்றம் உண்டாவதற்கு தன்னுடைய கவிதைகளை விதையாக பயன்படுத்த வேண்டும் என்ற அவருடைய ஆதங்கத்தை, ஆவலை இந்த கவிதைகளிலே பதிவு செய்திருக்கின்றார். பூகம்ப விதைகள் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான பாடல். பாட்டாளி வர்க்கம் கண் சிவந்தால் உதிக்கும் பகலவன் கூட கதிகலங்கும், கூட்டாக நாம் ஓங்கி குரல் கொடுத்தால் அட குமுறும் எரிமலையும் நெடுநடுங்கும். என்ன ஒரு கம்பீரமான வரிகள் பாருங்க. போராட்டம் நமது பிறவி குணம் என்றும் பொதுமக்கள் நலமே நமது நலம், ஏரோட்டம் நடத்தும் நமது கரம், நாம் எழுந்து விட்டால் வானம் காலில் விழும், உழைக்கவர்க்கும் எழுந்து விட்டால் மேலே இருக்கின்ற வானம் கூட அவர்களை பணிவதற்கு கீழே விழும் என்று சொல்கின்றார். உண்மைகளே நம் ஆயுதங்கள், நம் ஒற்றுமையே நமது கேடயங்கள், தீமைகளே நம் எதிர்ப்பதங்கள், சீரும் சிங்கத்தின் குகையே நம் மனங்கள். நல்ல ஒரு புதுமையான சிந்தனையை. உண்மைகளே நம் ஆயுதங்கள். கவிஞர் KCS அருணாசலம் என்று புகழ்பெற்ற கவிஞர் கவிதையின் கைவாள் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான கவிதை நூலை படைத்திருப்பார். கவிதை எனக்கு ஒரு கைவாள், மார்பில் கவசம் எனக்கதா வாய்மை, புவியில் தீமைகள் நேர்ந்தால் நான் போரிடும் ஓர்படை வீரன், ஆயுதம் கேடயம் இல்லை எனக்கு அவற்றின் தேவையும் இல்லை, தீயென சூழ்ந்திடும் போதில் என் சிந்தனை பாசறையாகும் என்று சொல்வார். ஆயுதங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, அதை கூட வலிமையானது என்னுடைய கவிதை, என்னுடைய சிந்தனை ஆற்றல் என்று அவர் எடுத்து காட்டுவதை போன்று உண்மைகளே நம் ஆயுதங்கள், நம் ஒற்றுமையே நமது கேடயங்கள், தீமைகளே நம் எதிர்ப்பதங்கள், தீரும் சிங்கத்தின் குகையே நம் மனங்கள். பதவிக்காக கால்வருடும் புண்மை பழக்கம் நமக்கு கிடையாது. ஒருவேளை அவரையும் சேர்த்து சொல்றாரா இல்ல பொதுவாக சொல்றாரான்னு தெரியல. பதவிக்காக கால்வருடும் புண்மை பழக்கம் நமக்கு கிடையாது, எந்த நிலையிலும் விலை பேசி நம்மை எவரும் வளைக்க முடியாது. வார்த்தை சிலம்பம் தினமாடி மக்களை வஞ்சிக்கும் கூட்டம் சில உண்டு. நாட்டு நிலைமையை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். வார்த்தை சிலம்பம் தினமாடி மக்களை வஞ்சிக்கும் கூட்டம் சில உண்டு, மானிட நேயம் மிக கொண்டு ஏழை மக்களுக்கு உழைப்பதே நம் தொண்டு. நம்முடைய உண்மையான தொண்டு என்னன்னா வார்த்தை சிலம்பம் ஆடுவதல்ல, அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதல்ல, வாக்குகளை பெறுவதற்கு என்ன வழி என்று குறுக்கு வழியை தேடி செல்வதல்ல. ஏற்ற தாழ்வுகள் எங்குண்டோ அந்த இடத்தில் பறக்கட்டும் நமது கொடி அப்படிங்கிறார். அடக்குமுறைகள் எங்குண்டோ அந்த ஆணவ கூட்டத்தின் இடுப்பை முறி. என்ன ஒரு புதுக்கவிஞர் மாதிரி படுறாரு பாருங்க. அடக்குமுறைகள் எங்குண்டோ அந்த ஆணவ கூட்டத்தின் இடுப்பை முறி, ஏற்ற தாழ்வுகள் எங்குண்டோ அந்த இடத்தில் பறக்கட்டும் நமது கொடி என்ற ஒரு அற்புதமான கவிதையை அந்த நூலின் பெயருக்கு ஏற்ப பூகம்ப விதைகள் என்ற கவிதையிலே இப்படிப்பட்ட விதைகள் தான் பூகம்ப விதைகள் என்ற அந்த நூலுக்கு விளக்கம் தருகின்ற விதத்தில் அந்த கவிதை தலைப்பை அமைத்திருக்கின்றார். இன்னொரு அருமையான கவிதை. தேசவிதா திரும்பி வந்தால், ஒரு கற்பனை பண்றார். மகாத்மா காந்தி மீண்டும் இந்த உலகிற்கு வந்தால் அவர் நிலைமை என்ன ஆகும், அவரை எப்படி இந்த மக்கள் மதிப்பார்கள், பார்ப்பார்கள். தேசத்தை பார்க்கையிலே நெஞ்சம் தீப்பந்தமாகுதடா, இது வேற சந்தம். தேசத்தை பார்க்கையிலே நெஞ்சம் தீப்பந்தமாகுதடா, அதன் வேஷத்தை கலைத்திடவே புது வேகத்தை காட்டுங்கடா. தேசம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தாக்க வேஷம் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த வேஷங்களை எல்லாம் களைய வேண்டும். உண்மையான தேசத்தை நாம் காண வேண்டும். அதற்கு பாடுபடுங்கள். வஞ்ச மனமுடையோர் இன்று வாழ்வில் பெருகிவிட்டார், லஞ்ச தொழிலாலே நம் நாட்டை கெடுத்து விட்டார். என்ன ஆதங்கத்தோடு நாட்டு நிலைமையை படம்பிடித்து காட்டுகின்றார் பாருங்கள். வஞ்ச மனமுடையோர் இன்று வாழ்வில் பெருகிவிட்டார். எங்கு பார்த்தாலும் திரும்புகின்ற திசையெல்லாம் வஞ்ச மனமுடையவர்கள் காட்சியளிக்கின்றார்கள். லஞ்ச தொழிலாலே நம் நாட்டை கெடுத்து விட்டார். லஞ்சத்தை ஒரு தொழிலுங்கிறார். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் ஆக்கிட்டாங்க. அது ஏதோ அங்கே இங்கேயும் வாங்குறது என்ற ஆரம்பத்தில் இருந்த நிலை மாறி இன்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் மாதிரியே ஆயிடுச்சு. ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆரம்பிச்சு. அதான் லஞ்ச தொழிலாலே நம் நாட்டை கெடுத்து விட்டார். சொன்னாரு, தேசவிதா அவரும் மீண்டும் திரும்பி இங்கு வந்தால் அவருக்கு அது என்ன ஆகும் பாருங்க. குற்றம் பல சுமத்தி அவரை கூண்டில் ஏற்றி வைப்பார். ஏன்னா அவர் உண்மையே பேசியவர், பொய் பேசி அறியாதவர். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த உலகத்திற்கு மீண்டும் தேசபிதா திரும்பி வந்தால் அவர் கதி என்ன ஆகும். தேசபிதா அவரும் மீண்டும் திரும்பியே இங்கு வந்தால் குற்றம் பல சுமத்தி அவரை கூண்டினில் ஏற்றி வைப்பார். ஊழல் புரியனவே இந்தியா உலகில் விளங்குதடா,
சமயபுரி, அந்த புரி, இந்த புரி மாதிரி ஊழல் புரி இந்தியாவுக்கு பேர் சொல்றாரு. ஒரு புது பேரே கவிஞர் சூட்டுறாரு. ஊழல் புரி எனவே இந்தியா உலகில் விளங்குதடா, இதை உருப்பட வைப்பதற்கே வழியொன்றும் புலப்படவில்லையடா. இதை உருப்பட வைப்பதற்கே வழியொன்றும் புலப்படவில்லையடா. இந்த இந்தியா உருப்பட வைக்கிறதுக்கு என்ன வழி என்று ஏக்கத்தோடு இந்த கவிஞர் பாடியிருப்பது ஏதோ ஒரு கவிதைக்காக இவர் இந்த வரிகளை திட்டினார் என்று சொல்வதை காட்டிலும் நாட்டு நலனில் அவருக்குள்ள நாட்டம் இந்த வரிகள் மூலமாக வெளிப்படுகின்றது. எது தேசியம், எது தேசாபிமானம் என்பதை விளக்கம் காட்டுகின்றார். அடியாட்கள் கூட்டங்கள் இருந்ததென்றால் அரசியலில் முன்னணிக்கு வரலாம். இன்னைக்கு நாட்டுல நிலவரம் எப்படி இருக்குது? அரசியல் பெரிய தலைவனா வரணும் அப்படின்னாக்கா அவனுக்கு சித்தாந்தங்கள், அறிவு, ஆற்றல், மற்ற தெளிவு அதெல்லாம் தேவையில்லை. அடியாட்கள் கூட்டங்கள் இருந்ததென்றால் அரசியலில் முன்னணிக்கு வரலாம். இங்கே கொடி பிடிக்க ஆள் இருந்தால் போதும், தந்த கோவேறு கழுதைகளும் தலைமை ஏற்கும். ரொம்ப ஆத்திரமா பாருங்க. கொடி பிடிக்க ஆள் இருந்தால் போதும், தந்த கோவேறு கழுதைகளும் தலைமை தாங்கும். கண்ணாசன் திரைப்பட பாட்டை சொல்லுவாரு, கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைதட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட நடிகை நடி என்று ஒரு திரைப்பட பாடல் சொல்லுவாரு. அது மாதிரி கொடி பிடிக்க ஆள் இருந்தால் போதும், தந்த கோவேறு கழுதைகளும் தலைமை தாங்கும். எத்தகைய பிரச்சனைக்கும் போராட்டம் தான் ஏற்றதென்று பொதுமக்கள் நினைத்து விட்டார். அதான் உண்மை, யதார்த்தம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு காலத்துல தவிர்க்க முடியாத காரணங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகள், அதுக்குத்தான் தெருவுக்கு வந்தாங்க, போராடினாங்க. அது ஒரு காலம். ஆனா இன்னைக்கு சின்ன பிரச்சனை என்னாலே வீதிக்கு போயிடான், உடனே பேருந்து நிப்பாட்டுறான், உடனே பாதைகளை மறியல் செய்யறான். அதான் பாருங்க, எத்தகைய பிரச்சனைக்கும் போராட்டம் தான் ஏற்றதென்று பொதுமக்கள் நினைத்து விட்டார். அத்தகைய நிலை இங்கு வருவதற்கு அரசியலில் இருப்பவர்தான் விதைகள் போட்டார். மிக அருமையான, எனக்கு என்ன இந்த முத்துலிங்க அண்ணன் கவிதையில ஒரு சிறப்புன்னா, சில கவிஞர்கள் பிரச்சனையை பெருசுபடுத்தி காய்ப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பதை காட்ட மாட்டார்கள், நழுவி விடுவார், தப்பிச்சுவார். நம்ம ஏன் சிக்கல்ல மாட்டிக்கிறோம் தப்பிச்சிருவாங்க. ஆனால் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பிரச்சனை என்ன என்பதையும் காட்டுகின்றார், அந்த பிரச்சனையை வந்ததற்கு என்ன காரணம் என்பதையும் காட்டுகின்றார். எத்தகைய பிரச்சனைக்கும் போராட்டம் தான் ஏற்றதென்று பொதுமக்கள் நினைத்து விட்டார். அது பொதுமக்கள் தப்பா? இல்ல. அத்தகைய நிலை இங்கு வருவதற்கு அரசியல்கள் இருப்பவர்தான் விதைகள் நட்டார் என்று கண்டார். பாரதத்தில் இருக்கின்ற தலைவரெல்லாம் பல்வேறு மாநிலத்தின் பிரச்சனைக்கு தீர்வதுவும் காணாமல் உதட்டில் மட்டும் தேசியத்தை பேசுவதால் லாபமில்லை. வார்த்தையினால் தேசியங்கள் தலைப்பதில்லை, வடிக்கின்ற செயலால் தான் அது தலைக்கும். கீர்த்தி மிகு தலைவரெல்லாம் ஒற்றுமைக்கு செயல் தெய்வம் ஏற்ற வேண்டும், திருந்த வேண்டும். எல்லோரும் திருந்தணும், தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேசம் என்று பேசினால் போதாது, வேஷம் போட்டால் போதாது. அந்த உண்மையான நாட்டுப்பற்று, உண்மையான தேசப்பற்று இருக்க வேண்டும். அப்போதுதான் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பிரச்சனைகளை பற்றி பேசினால் மட்டும் போதாது, அது செயல் வடிவம் பெற வேண்டும். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று தலைவர்கள் சிந்தித்து வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையை பதிவு செய்கின்றார். ஈழமே நீ எப்போது உயிர் தெழுவாய். இந்த ஈழ பிரச்சனையை பற்றி கவிஞர்கள் பல இடங்கள்ல பாட்டுல பாடியிருக்கிறாரு. புத்தன் பிறந்த நாட்டவரோ அட புல்லளவும் மனித நேயமின்றி எத்தருடன் கை கோர்த்து கொண்டு தமிழ் இனத்திற்கு ஈழத்தில் நெருப்பை வைத்தார். ரொம்ப உருக்கமா பாடுறாரு. அந்த ஈழத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், மக்கள் பட்ட பாடு, நெருப்பிலே வெந்த அந்த சோகமான நிகழ்ச்சிகள், அதையெல்லாம் பட்டியலிடுகின்றார். அவரே சொல்றாரு, பட்டியலிட்டால் நீடுமடா, பதைபதத்தே நெஞ்சு துடிக்குதடா, காட்டு மிருகங்கள் இதை கேட்டால் கண்ணீர் வடித்தே கதறுமடாங்கிறார். காட்டுல இருக்க மிருகங்களே இந்த ஈழ மக்களுக்கு நேர்ந்த இன்னல் நினைத்தால் கேட்டா கதறும். அப்ப மனுஷன் என்ன ஆவான்? சொல்றாரு, காட்டு மிருகங்கள் இதை கேட்டால் கண்ணீர் வடித்தே கதறுமடா. விடுதலை போர் என்றும் தோற்றதில்லை, அதை வீட்டை நினைத்தோர் வென்றதில்லை. விண்மீன் உதிர்ந்து விழுவதில்லை, சுழலும் வெங்கதிரோன் என்றும் கருப்பதில்லை. ஈழம் மீண்டும் உயிர்த்தெழுமா என இதயம் உள்ளோர் கேட்கின்றார். ஈழம் உயிர்த்தெழும் காலம் வரும், அன்று எதிர்ப்புகள் கோட்டை தகர்ந்து விடும் என்று மிக தைரியமாக ஈழ பிரச்சனையை பற்றி சிந்திப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தருகின்ற விதமாக அருமையான கவிதையை வடித்திருக்கின்றார். அடுத்து ஒரு உருக்கமான கவிதை, தீயே உன்னை எரிக்க தீ இல்லையா. கும்பகோணத்திலே இந்த குழந்தைகள் எல்லாம் நெருப்பில் அந்த வாடிய இந்த நிகழ்ச்சியை எண்ணி பாடாத கவிஞர்களை நானும் பாடியிருக்கிறேன். எல்லோரும் நினைத்து உருகி இருக்கின்றார்கள். அந்த கவிஞர் தன்னுடைய உருக்கத்தை மிக அருமையாக வடித்திருக்கின்றார். எரிக்கப்படத்தக்க எத்தனையோ முள்ளிருக்க குறுக்கத்திய செடிகளில் குளிகாய்ந்த செந்தியே தீயவே திட்டார். எரிக்கப்படத்தக்க எத்தனையோ முள்ளிருக்க குறுக்கத்தி செடிகளில் குளிகாய்ந்த செந்தியே
நெருஞ்சி காடுகளை நிர்மூலம் செய்யாமல் குறிஞ்சி காட்டுக்கு கொள்ளியினை வைத்தாயே. நெருஞ்சி காடுகளை நிர்மூலம் செய்யாமல் குறிஞ்சி காட்டுக்கு கொள்ளியினை வைத்தாயே. வளரும் நச்சு மரம் வாளால் அறுபடலாம், மலரும் பொழுதே மலர்கொடிகள் அறலாமா. வளரும் நச்சு மரம் வாளால் அறுபடலாம், மலரும் பொழுதே மலர்கொடிகள் அறலாமா. இறகை விரித்தே இளங்கிளிகள் பறக்கையிலே சிறகை ஒடித்து சிதையிலே வைத்தாயே. ரொம்ப உருக்கமா அற்புதமா பாடுறாரு. இறகை விரித்தே இளங்கிளிகள் பறக்கையிலே. இப்பதான் பறக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன குழந்தைகள், பள்ளி குழந்தைகள். சிறகை ஒடித்து சிதையிலே வைத்தாயே. தாயின் வயிறுகளில் தணலை அள்ளி போட்ட தீயின் வயிறே தீந்ததா உனது பசி. தாயின் வயிறுகளில் தணலை அள்ளி போட்ட தீயே உனது பசி தீர்ந்ததா என்று கேட்கின்றார். பஞ்சுகளை எரிப்பது போல் பால்குடி மறக்காத பிஞ்சுகளை எரித்த பெருந்தீயே, நீதான் பஞ்சபூதத்தில் பசி கொண்ட பெரும்பூதம் என்று அந்த பிஞ்சு குழந்தைகளை நெருப்பு எவ்வாறு சுட்டரித்தது என்பதை வேதனையோடு கவிதையிலேயே வடித்திருக்கின்றார். அடுத்து ஒரு அருமையான கவிதை, பயணம் தொடரட்டும் என்ற கவிதை. அதாவது இளைஞர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்தில் இந்த கவிதை அமைத்திருக்கின்றார். பாதையின் நடுவே முள்ளிருக்கும் நீ பயணத்தை மட்டும் நிறுத்தாதே, ஊதை காற்று சுழண்டடிக்கும் மன உறுதியை மட்டும் இழக்காதே. நரிகள் கூட்டம் ஊளையிடும் உன் நடையில் நீயும் தளராதே. வரிப்புலி உருமுகம் குரல் கேட்கும் உன் வாளை உரையில் போடாதே. தாழ்த்தி பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தளர்வோர் சிந்தனை எழ வேண்டும். நெருப்ப நம்ம கீழே பிடிச்சா கூட அதை மேல நோக்கி தான் எரியும். அதுபோல உன் வாழ்க்கையில நீ தாழ்ந்திருந்தாலும் நீ சிந்தனையால் மேல் நோக்கி உயர வேண்டும் என்கின்றார். தாழ்த்தி பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தளர்வோர் சிந்தனை எழ வேண்டும். வீழ்ச்சி அடைந்தாலும் மண்மேலே நீ விண்மலை துளி போல் விழ வேண்டும். தடையாய் கற்கள் கிடந்தாலும் அதை தாவி உருட்டி நதி ஓடும். தடைகள் உன்னதிர் வந்தாலே நீ தடந்தோர் உயர்த்து பகை ஓடும் என்று இளைஞர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்திலே கவிதை வடித்திருக்கின்றார். அவருக்கு ஒரு ஆசை, மீண்டும் பிறந்தால் ஒருவேளை நாம் அடுத்த பிறவில மனுஷனா பிறந்தா, அது அவரே சொல்றாரு, பிறக்கிறது என் கையில இல்லையேன்னு கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. மீண்டும் பிறந்தால் எப்படி பிறக்கணும் அப்படின்னாக்க, இசை சக்கரவர்த்தி இளையராஜா போன்று, நாரசுர உத்வானத்தை போன்று, நடிகர்களின் சிவாஜியை போன்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்று, நாட்டிய பேருடைய பத்மினியை போன்றெல்லாம் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இசைபாடும் வானனாய் இனி பிறந்தால் பாகவதர் இன்குரலை பெற்றிருப்பேன். இசையமைப்பாளனாய் எழுந்தால் நம் இசைஞானி எழுந்தது போல் எழுந்து நிற்பேன். நாதசுர கலைஞராய் நான் பிறந்தால் இசைவேந்த ராஜரத்னம் போல் சிறப்பேன். நாட்டிய தாரகையாய் நான் பிறந்தால் பத்மினி போல் நடனத்தில் பேரெடுப்பேன். அரசியல் தலைவராய் ஆனால் நற்பண்பாளர் அண்ணா போல் உயர்ந்திருப்பேன். அஞ்சாத நெஞ்சமுள்ள பசும்பன் தேவர் போல் ஆற்றலும் பெற்றிருப்பேன். திரைப்பட நடிகராய் திகழ்ந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜி போல் சிறந்திருப்பேன். திரைக்கவியன் என மீண்டும் ஜனித்தால் நம் கண்ணதாசன் சிறப்பினை எய்தி நிற்பேன். அவர் கடைசி சொல்றாரு, இப்படியெல்லாம் மீண்டும் இவ்வுலகில் பிறந்திட எண்ணியே ஏங்குகின்றேன். இருந்தாலும் இறந்தபின் மறுபடி பிறந்து வரல் இயலாது என்று முடிக்கின்றார் கவிஞர் கவிதையிலே. மிக அற்புதமான பல கவிதைகள் படித்திருக்கின்றார். காலத்தினுடைய அறிவுகிறது வேகமாக சொல்கின்றேன். உண்மையான தலைவன் யார்? உலகம் போகும் பாதையிலே போனால் நீயும் ஒரு மனிதன். இந்த உலகம் உனது பாதைக்கு வந்தால் நீயே பெருந்தலைவன். மனுஷனுக்கும் தலைவனுக்கு என்ன வித்தியாசம்? மற்றவன் போட்ட பாதையில நீனும் போனீங்கன்னா நீ ஒரு மனுஷன். நீயே புது பாதை போடுவாய் என்றால் தலைவன். உலகம் போகும் பாதையில் போனால் நீயும் ஒரு மனிதன். இந்த உலகம் உனது பாதைக்கு வந்தால் நீயே பெருந்தலைவன். இனத்தை மொழியை உயர்த்திட உழைப்பவன் எவனோ அவன் தலைவன். தன் இனத்தை மொழியை ஏய்த்து பிழைப்பவன் எவனோ அவன் பகைவன். மருந்தாய் திகழ்ந்திட வேண்டிய தலைவர் நோயாய் திகழ்கின்றார். நாட்டில் சில தலைவர்கள் மருந்தாய் திகழ்ந்திட வேண்டிய தலைவர்கள் நோயாய் திகழ்கின்றார். இதை தெரிந்து கொள்ளாத ஏமாளி மக்கள் இரையாய் அலைகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எது நல்லரசு, உண்மையான ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அருமையான கவிதையிலே வடித்திருக்கின்றார். தேச மக்களின் நன்மையை கருதி திட்டம் வகுப்பதே நல்லரசு. பாச உணர்வில் தாய்போல் பிறரை பறிப்புடன் அணைவதே நல்லரசு. உண்மையை சொல்லி ஊருக்கு உழைக்கும் உத்தம அரசே நல்லரசு. வன்முறை கும்பலை பூண்டோடு ஒழிக்கும் வல்லமை மிக்கதே நல்லரசு. அடுத்தவர் மீது பழி போடாமல் ஆட்சி புரிவதே நல்லரசு. மனு கொடுப்பவர் குறைகளை உடனே தீர்க்கும் குணத்தை கொண்டதே நல்லரசு. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஒரு அரசு எப்படி இருக்கணும், அமைச்சர்கள்லாம் அந்த கவிதை அவசியம் படிக்கணும். ஊழல் எதுவும் இல்லாமல் ஓர் உயரிய நேரிய வழியினிலே தாளம் பூ போல் புகழ் மனம் வீச தரணி ஆள்வதே நல்லரசு.
பழிவாங்கும் உணர்வுகள் கொஞ்சமும் இல்லா பண்புள்ள அரசே நல்லரசு, வழிகாட்டியாகி மாநில மக்களை வாழ வைப்பதே நல்லரசு என்று பாடுகின்றார். தைமகளை பற்றி எல்லாம் பாடியிருக்கின்றார். காலத்தினுடைய அருமை எழுதி அதையெல்லாம் கடந்து செல்கின்றேன். பாரதியை பற்றி ஒரு அருமையான கவிதை. சாத்திர குப்பையை தளர்க்கரையாக்க பாத்திரம் காட்டிய பாவலன் பாரதி. சாத்திர குப்பையை தளர்க்கரையாக்கிய பாத்திரம் காட்டிய பாவலன் பாரதி. செய்யுள் எழுதிய செந்தமிழ் புலவரில் கவிதை எழுதிய கவிஞன் இவன் தான். வித்தியாசம் காமிக்கிறார். இந்த எதுகை, மோனை, யாப்பிலக்கணம் இதெல்லாம் வச்சு எவன் எழுதுறானோ அவன்லாம் செய்யுள் எழுதுறவன். நல்ல சிறந்த கருத்துக்களை எவன் காட்டானோ அவன்லாம் கவிதை படிக்கிறவன். எனவே செய்யுள் எழுதுறவன்லாம் நாட்டில் ரொம்ப பேர் இருந்தான். அவன்லாம் யாரும் தெரியாம போயிட்டான். ஆனா மகாகவி பாரதிக்கு செய்யுள் எழுதவன் தெரியும். ஆனா அவர் கவிதை படித்தார். செய்யுள் எழுதிய செந்தமிழ் புலவரில் கவிதை எழுதிய கவிஞன் இவன் தான். விடுதலை என்னும் வேள்வித்தியை கவினை ஊற்றி வளர்த்த கவி இவன். பொது உடைமை என்னும் புரட்சி விளக்கை கம்பனுக்கடுத்து நம் கைகளில் தந்தவன். எல்லாரும் எல்லா பெருஞ்சலும் இதழாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ என்று பொது உடைமைக்கு ஒரு நல்ல விளக்கமே தந்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அந்த கம்பனுக்கு அடுத்து அந்த பொது உடைமை சிந்தனையை தமிழ்ல தந்தவன் பாரதிதாங்கிறாரு. இந்த கம்யூனிசம் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல பொது உடைமை சொல்லை உருவாக்கி தந்தவனே பாரதி என்கிறார்கள். எனவே பொது உடைமையை சிந்தையை உணர்த்தியவன், தளர்ச்சியில் கிடந்த தமிழ் கவி உலகில் எழுச்சியை தந்த உணர்ச்சி புலவன். அடுத்து சொல்றாரு, வங்க மொழிக்கிவன் வாய்த்திருந்தாலே ரவீந்திரநாதனை நாடறிந்திராது. இங்கிலாந்தில் இவன் பிறந்திருந்தால் ஷேக்ஸ்பியரே தேர்ந்து போயிருக்கும். இவர் வங்காள மொழியில பிறந்திருந்தார்னாக்கு ரவீந்திரனை நாடே அறிய மாட்டாதுங்கிறார். தோமுசி ரகுநாதன் என்ற ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கங்கையும் காவிரியும் என்ற ஒரு நல்ல நூலை படைத்திருக்கிறார். கங்கைங்கிறது தாகூர், காவிரி பாரதி. பல தலைப்புகளிலே ஆய்வு செய்து காட்டக்கூடிய அந்த ஆய்வாளர் எல்லா விதத்திலுமே தாகூரை விட ஒருபடி பாரதி ஓங்கி இருந்தான், மிஞ்சி இருந்தான் என்று முடித்து காட்டுகின்றார். அதற்கு ரெண்டு பேருடைய பாடல்களையுமே சான்று காட்டுகின்றார். தாகூர் கவிதையும் சான்று காட்டுறாரு, பாரதி கவிதையும் சான்று காட்டுறாரு. கடைசியில தாகூரோட பாரதி எவ்வாறு திறந்திருந்தார் என்பதையும் விளக்கி காட்டுகின்றார். இந்த கீதாஞ்சலியினுடைய கடைசி பாட்டுல தாகூர் இறைவன்கிட்ட வேண்டாராம், இறைவா கவிதை என்கின்ற அருமையான ரதத்தை எனக்கு கொடுத்தாய், நான் எங்க போகணுமோ அங்க போகாம எங்கெங்கோ போயிட்டேன், கடைசியாக நல்ல உலகத்தை நான் அடையாளம் கண்டு அங்கே போக நினைக்கையிலே என்னை நீ அழைப்பது புரிகிறது. எனவே மீண்டும் நான் செய்த பணியெல்லாம் தொடர்ந்து செய்ய இந்த பாரத மண்ணிலே ஒரு கவிஞனை படை என்று தாகூர் இறைவனிடம் வேண்டுவதாக கீதாஞ்சலியிலே முடித்திருக்கின்றார். ரகுநாதன் சொல்லுவார், எத்தகைய ஆற்றல் மிக்க கவிஞர்கள் எல்லாம் இந்த பாரத மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று தாகூர் இறைவனிடம் வேண்டினாரோ அந்த ஆற்றலை அப்படியே பெற்ற ஒரு கவிஞன் தாகூருக்கு பின்னால் பிறந்து தாகூருக்கு முன்னாலேயே மறைந்து விட்டான் என்பது தாகூருக்கு எங்கே தெரிய போகிறது என்று சொல்வார். அப்படிப்பட்ட அருமையான கவிஞன். வங்காளத்திலே அவர் பிறந்திருந்தால் தாகூரையும் விஞ்சி இருப்பார், இங்கிலாந்திலே பிறந்திருந்தால் ஷேக்ஸ்பியரையும் விஞ்சி இருப்பார். ஆனா அவர் செய்த பாவம் தமிழ்நாட்டில் பிறந்துட்டார். அதேபோல் பாவேந்தர் பாரதியாசனே பாடுகிறார், மரபு கவிதையால் மாபெரும் இலக்கிய புரட்சி மேகத்தை பூமிக்கு அழைத்தவன், இலக்கிய வயலை எரிமலை சிந்தனை கலப்பையால் உழுது கருத்தை விதைத்தவன் என்கிறார். பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு பாட்டெழுதும் பழக்கம் அவருக்கு இருந்ததில்லை. பாரதிதாசனுக்கு பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு பாட்டெழுதும் பழக்கம் அவருக்கு இருந்ததில்லை. பிணத்துக்கும் தமிழுணர்வை ஊற்றும் வண்ணம் பிழையில்லா பாடல்களை தினமும் தந்தார். செத்த பணத்துக்கு கூட பாரதிதாசன் பாடலை கேட்டா உணர்ச்சி வந்துருங்கிறாரு. பிணத்துக்கும் தமிழ் உணர்வை ஊற்றும் வண்ணம் பிழையில்லா பாடல்களை தினமும் தந்தார். கணத்துக்கும் கணம் கொள்கை தன்னை மாற்றும் கயவர்களோ இன்றைக்கு பெருகிவிட்டார். ஜனத்துக்கும் அறிவில்லை, வழி நடத்தும் தலைவருக்கோ அதற்கேற்ற தகுதி இல்லை என்று அந்த வேதனையை வெளிப்படுத்துகின்றார். அண்ணாவை பற்றி பாடுகின்ற பொழுது, சென்னை மாநிலம் தமிழ்நாடு என்று தேசத்தில் எவராலே, சென்னை மாநிலம் தமிழ்நாடு ஆனது தேசத்தில் எவராலே, அன்பும் அறிவும் ஓர் வடிவான அண்ணா அவராலே, அநீதிகள் தமிழுக்கு அரசியல் மேடையில் அரியணை யார் கொடுத்தார், மணிவிழா காணும் முன் மறைந்தனம் அண்ணா மாண்புற அதை கொடுத்தார். 60 வயசு கூட அவர் வாழல அண்ணா. அதை அருமையா பதிவு செய்கிறார். சுயமரியாதை திருமண ஏற்பு சட்டத்தை யார் கொணர்ந்தார், நயமொழியாலே நாட்டோரை கவர்ந்த அண்ணா அவர் கொணர்ந்தார். அண்ணா இருந்தால் அனைத்து துறையிலும் தமிழ்மயமாகியிருக்கும், ஆங்கில பள்ளியின் எண்ணிக்கை கூட அளவுடன் இருந்திருக்கும் என்று அண்ணாவுடைய பெருமையை பற்றி பாடுகின்றார்.
இவ்வாறு பல்வேறு கவிதைகளை படம் பிடித்து காட்டுகின்ற கவிஞர் காதலை பத்தியும் பாடுறாரு. அந்த பயிர்ல எப்படி பச்சை நிறம் கலந்திருக்கோ அது மாதிரி உயிரோடு கலந்தது காதல்னு ஒரு புதுமையான ஒரு ஓமையை காட்டுறாரு. பயிரோடு கலந்து நிற்கும் பச்சை நிறம் போலே உயிரோடு கலந்து நிற்கும் உணர்ச்சிகளே காதல். ஏழை பணக்காரன் எல்லோருக்கும் காதல் வரும், பட்டினியாய் இருப்பவர்க்கும் பல நேரம் காதல் வரும். காதலுக்கு ஜாதி மதம் காசு பணம் ஏதுமில்லை, பேதமெல்லாம் காதலரின் பெற்றோர்கள் பார்ப்பார்கள். மூன்றெழுத்து மந்திர சொல் மூவுலகில் காதல் தான், எந்த மூன்றெழுத்தும் இதற்கு இணை இல்லை என்றெல்லாம் பாடுகின்றார். இவ்வாறு பல்வேறு அருமையான கருத்துக்களை பாடுகின்றார். பெண்ணுடைய ஆற்றல் பேராற்றல்ங்கிறாரு. ஆணுடைய ஆற்றல் ஆற்றல் தான், ஆனா பெண்ணுடைய ஆற்றல் ஆணிடம் உள்ளதை ஆற்றல் என சொன்னால் பெண்ணிடம் உள்ளதை பேராற்றல் என சொல்வோம் அப்படிங்கிறாரு. ஆண்களால் முடியாத அளப்பெரும் காரியத்தை பெண்கள் முடித்ததை வரலாறு சொல்லுங்கிறாரு. பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடுறாரு. 8 கோட்டை கட்டி இவ்வுலகை ஆண்டாலும் பட்டுக்கோட்டை கட்டிய பாட்டுக்கோட்டைக்கு ஈடாக மாட்டாது. 8 கோட்டை கட்டி இவ்வுலகை ஆண்டாலும் பட்டுக்கோட்டை கட்டிய பாட்டுக்கோட்டைக்கு ஈடாக மாட்டாது. இவனது கவிக்கோட்டை அறிவு சுடர் வீதும் அற்புதமான பொற்கோட்டை, கருத்திலே புதுக்கோட்டை, தஞ்சை நெற்கோட்டை போலே நெடிய பலன் தரும் கோட்டை, முட்கோட்டை போன்ற மூட மனங்களை தகர்க்கும் விற்கோட்டை, பல கற்கோட்டை போலே காணாமல் போகாமல் இவனது சொற்கோட்டை என்றும் சூரியன் போல் நிலைத்திருக்கும். மணற்கோட்டை போன்ற கவிஞர்கள் மத்தியிலே திருச்சி மலைக்கோட்டை போலே மாண்பிலே இவன் உயர்ந்தான்கிறார். மணற்கோட்டை போன்ற கவிஞர்கள் மத்தியிலே திருச்சி மலைக்கோட்டை போலே மாண்பிலே உயர்ந்தான் இவன். இன்னொன்னு சொல்றாரு, இவனுக்கு நிகராக எழுதியவர் திரையுலகில் அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லைங்கிறார். தன்னையும் சேர்க்கிறார். இவனுக்கு நிகராக எழுதியவர் திரையுலகில் அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை. கடைசியா மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இந்த வரியோடு இந்த கருத்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். மலர்களில் சிறந்தது மாணிக்க தாமரை, நதிகளில் சிறந்தது நற்புனித கங்கை, மலைகளில் சிறந்தது மாமேரி இதயம், மனிதர்களில் சிறந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். நெருஞ்சி மன தலைவர்கள் நிறைந்திருக்கும் இந்நாட்டில் குறிஞ்சி மனம் பரப்பும் கொடைக்கானல் இவர்தான். நேருக்கும் காந்திக்கும் நிகரான செல்வாக்கை பாருக்குள் பெற்றிருந்த பண்பான தலைவர் இவர். என்ன அருமையான பதிவுகள் பாருங்க. நேருக்கும் காந்திக்கும் நிகரான செல்வாக்கை பாருக்குள் பெற்றிருந்த பண்பான தலைவர் இவர். கொடைக்குணமும் படைக்குணமும் கொடுத்து சிவந்த இவர் பிறவி குணமாய் பேருலகில் விளங்கியது. எவரிடம் தகுதியும் திறமையும் இருக்கிறதோ அவர் தனக்கு எதிரியே ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கௌரவித்தவர் இவர். உண்மைதான். கவியரசர் கண்ணதாசன் அவரை பலவாறு காயப்படுத்தி பேசியிருக்காரு. ஆனால் அரசியல் கவிஞரை அவரை தான் ஆக்கினாரு. பாடுகின்ற குயில் கூட எம்ஜிஆரின் பன்னார்ந்த புகழைத்தான் இங்கு பாடும், ஓடுகின்ற நதி கூட இவரின் பேரை உச்சரித்து கொண்டேதான் தரையில் ஓடும், ஆடுகின்ற முகில் கூட இவர் சமாதி அதன் மீது பன்னீரை தினமும் தூவும், நீடுகளல் அடைகூட அவர் உறங்க நித்த நித்தம் தாலாட்டை சேர்த்து போகும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி உருக்கமா பாடியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன என்றால், கவிஞர் வாலி எவ்வாறு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு ஆசான கவிஞரை போல விளங்கி தன்னை வளர்த்து கொண்டாரோ அதுபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பல கவிஞர்களை வளர்த்தார். முத்துலிங்கம், புலமை பித்தன், காமராஜன் போன்ற பல தமிழ் கவிஞர்களுக்கு புரவலராக இருந்து அவர் வாய்ப்பு கொடுத்து வளர்த்தார். இந்த கவிஞர் ஒரு பத்திரிகையில் ஆசிரியர் இருக்காரு, பிறகு அங்கேருந்து வந்துட்டாரு. இடையிலே புரட்சி தலைவருடைய அறிமுகம் கிடைக்குது. அவரை பற்றி அந்தாதி, உலா, பரணி எல்லாம் பாடுறாரு. அப்ப அவர் மீது அன்பாக அவருடைய அறிமுகத்தை பெற்று அன்பையும் அரவணைப்பு பெற்று இருக்கின்றாரு. இவர் பத்திரிகையில இருந்து வந்துட்டாரே, குடும்ப வருமானம் இல்லாம கஷ்டப்படுமே நினைச்சு அவரை கூப்பிட்டு ஒரு பணம் தர்றாரு புரட்சி தலைவர். வாங்க மறுக்கின்றார் முத்துலிங்கம். எனக்கு பணம் வேண்டாம், அதற்கு பதிலாக வேலை கொடுங்கள் என்கின்றார். அத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரு, அது குறிப்பிட்டிருக்காங்க. திரையுலகிலே பல கவிஞர்களிடம் பணம் பெற்றிருக்கின்றார்கள், நானாக தரவில்லை, அவர்கள் கேட்டார்கள், அவர்களுடைய தேவையிலிருந்து நான் கொடுத்தேன். நானாக விரும்பி தருகிறேன் என்று கொடுத்தும் கூட வாங்க மறுத்த ஒரே தமிழ் கவிஞர் முத்துலிங்கம் தான். அவர் தன்மானமிக்க கவிஞர் என்பதை உணர்ந்தேன். வேலை செய்யாமல் எதையும் இலவசமாக பெறக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தேன். எனவேதான் உடைய திரைப்படங்கள் எல்லாம் மாற்றுவதற்குரிய வாய்ப்பை அவருக்கு தந்தேன் என்று சொல்லி புரட்சி கவிஞர் விருதை அவருக்கு தருகிறார். அப்ப சொல்றாரு, ஒரு தன்மானத்திற்கும் தமிழ் மானத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு புரட்சி கவிஞர். அந்த விருதை பெறக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? நல்ல தன்மானமும் தமிழ் மானமும் உள்ள முத்துலிங்கத்துக்கு அந்த விருது தராம வேற யாருக்கு நான் தர முடியும்
என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த விருது வழங்கும் விழாவிலே பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அருமையான கவிஞர், மிக திறமையான கவிஞர், மரபு கவிஞர், மாண்பு நெறி தவறாத கவிஞர், இன்று வாழ்ந்து வரக்கூடிய கவிஞர்களே மிகச்சிறந்த கவிஞராக மதிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த கவிஞரை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகம் செய்யக்கூடிய அரிய வாய்ப்பை தந்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக அற்புதமான பேச்சு. சக்திவேல் சிதன் தொடர்ந்து. ஐயா நன்றிங்க ஐயா. என்ன ஒரு அற்புதமான பேச்சு உங்களுடைய பேச்சு. பொதுவா கடலுக்கு அடியில பூகம்பமும் இருக்கும். அது நம் முத்துலிங்கம் ஐயா எழுதின பூகம்ப கவிதைகள் சொல்லலாம். அந்த பூகம்ப கவிதைகள் கடலுக்குள்ள அந்த அதுக்குள்ள நீங்க குதிச்சு எங்களுக்கு முத்தான நிறைய கவிதைகள் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இந்த பூகம்ப விதைகள் என்னும் புத்தகத்தை நீங்க மதிப்புரை செஞ்ச பிறகு என் மனசுக்குள்ளார ஒரு பூகம்பம், இந்த புத்தகத்தை வாங்கி எப்ப படிப்போம் அப்படின்னு. அதுவே என்னுடைய பேச்சு கிடைத்த வெற்றி. கண்டிப்பாங்க ஐயா. என்ன ஒரு வித்தியாசமான தலைப்புகள். தீயே உன்னை எரிக்க தீயலையா, காந்தி திரும்பி வந்தால், மீண்டும் பிறந்தால், என்ன ஒரு முற்போக்கு நல்ல ஒரு கவிதை தலைப்புகள்ல ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மனிதன் தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. இது ஒவ்வொரு மனிதனா விருப்பப்படுறவனும் சரி, தலைவனாக விருப்பப்படுறவங்களும் சரி இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேசிய கவிதைகள் நிறைய, நம்பிக்கை கவிதைகள். நான் இளைஞனா இருக்கிறதுனால காதல் கவிதைகள் எங்கேயாவது தென்படுமான்னு தேடி பார்த்தேன். கடைசி அதையும் சொன்னீங்க. அருமையான ஒரு புத்தகத்தை மதிப்புரை செஞ்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது இந்த புத்தகத்துல சொல்லில் சுட்டி காட்டியது மட்டும் இல்லாமல் தலையில் குட்டி காட்டியதும் நிறைய இருந்தது. அப்படி ஒரு சிறந்த புத்தகத்தை நீங்கள் மதிப்புரை செஞ்சமைக்கு மிக்க நன்றி ஐயா. தற்பொழுது கேள்வி நேரம். நேயர்கள் தங்களின் கேள்விகளை, கருத்துக்களை காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக கேட்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ராஜாமணி ஐயா, நீங்கள் பேசலாம் ஐயா. ஐயா, மற்றவர்களுக்கு வழி விடுறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர்கள் பேசுனது பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு பல்வேறு பசு கூட்டங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இளைய பசுவை கொண்டு போய் விட்டோம்னா ஒரு 100 பசு இருந்தாலும் தன்னுடைய தாய் பசுவை தேடி போயிடுமா. அந்த மாதிரி இவர் பேசின ஒவ்வொன்றும் நமக்கு தமிழ்னு நம்ம எங்க சொல்றோமோ அந்த இடமெல்லாம் நம்ம மனசு அங்க போயிடுச்சு. இவர் இன்னைக்கு மட்டும் இல்லைங்கயா, அந்த காலத்துல இருந்து எங்க தொலைக்காட்சியில வர்றப்பே பாத்தீங்கன்னா இவர் பேசுற ஒவ்வொரு பேச்சும் அவ்வளவு அருமையாக இருக்கும். இவர் பேசின உடனே எங்களுடைய ரேட்டிங் ஏறிடும். அது இந்த இடத்துல நான் சொல்றேன். நான் ரொம்ப அருமையாக பேசுவேன். ரொம்ப ரொம்ப அதாவது எதுவுமே அவர் எதுவுமே இப்படி நான் எனக்கு புரியும், என்னால முடியும்னு சொல்ல மாட்டாரு. இது முடியுங்களான்னு என்னை கேட்டுட்டு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 100 தடவைக்கு மேல அதை ரொம்ப அழகா செய்து முடிப்பார். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பூவுக்குள் பூகம்பம் ஐயா அவர்கள்ட்ட கேட்டேன், உங்க புத்தகங்களே நிறைய இருக்குது, ஏங்க நீங்க மற்றொரு புத்தகத்தை எடுக்கிறப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐயா நிறைய புத்தகங்கள் இந்த உலகத்துல இருக்குது, ஆனாலும் சில புத்தகங்கள் தான் என் மனதுல போய் படியுது. அந்த மாதிரி என் மனசுல படிந்த ஒரு புத்தகத்தை நான் இங்க எடுத்திருக்கிறேன். அதனால இது ரொம்ப அருமையான புத்தகம். இது இல்லாம இது ஒரு பெரிய விருதுக்குரிய புத்தகம் இது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் சொன்னப்ப கூட எனக்கு அதனுடைய தெளிவு தெரியல. இன்னைக்கு அவர் பேச்சு கேட்டு உடனே என்ன அறியாமையே ஒரு தெளிவு வந்திருக்கு. அவர் சக்திவேல் சித்தன் சொன்ன மாதிரி இது ஒவ்வொருத்தரும் உடனடியாக வாங்கி படிக்க வேண்டிய நூல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா நிரூபணம் ஆயிடுச்சு. ஐயா, ரொம்ப அருமையான பேச்சு நீங்க பேசியிருக்கிறீங்க. இன்னைக்கு எனக்கு தெரியும் காலையில இருந்து உங்களுக்கு ஓயாத மீட்டிங் இருக்குது, ஓயாத கூட்டங்கள் இருக்கு. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்குது, எனக்கு தெரியும். அது இருந்தா கூட எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றிங்கய்யா. வேற யாரும் நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினரா 2 பேர் இருக்கிறாங்க. மிக சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க. சரஸ்வதி அம்மா, நீங்கள் ஏதாவது பேசுறதுன்னா பேசலாம். முதலா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. வருகமா, உங்களை நாங்க ரொம்ப வலைவீசி தேடிட்டு இருந்தோம்மா. அம்மா சரஸ்வதி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய இந்த மாதிரி இந்த நூல்ல விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது இல்லை. இது எனக்கு கலந்துக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைச்சது. நான் இப்ப எங்க பொண்ணு வீட்டுல பாஸ்டன்ல இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுனால கலந்துக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததே இல்லை. இவ்வளவு அழகா, இவ்வளவு ஒரு விளக்கமா நீங்க அந்த நூலை பத்தி பேசுனது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நான் நிறைய இந்த மாதிரி கேட்கறது இல்லை. அதை கேட்ட உடனே எனக்கு இன்னும் நிறைய இது மாதிரி கேட்கணும், அந்த புத்தகம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி.
ரொம்ப இங்க வந்து அப்போ விஜயலட்சுமி ராமசாமி வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கு. விஜயலட்சுமி ராமசாமிமா நீங்க பேசலாம். நீங்களே பேசலாம். அவங்க இணைப்புல வரல போல இருக்கு. நம்முடைய இன்னொரு புதிய நபர் நான் அழைப்புதல் அனுப்பிச்சு அவங்க வந்திருக்காங்க. டாக்டர் சுஜாதா வெள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். சார், அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் முனைவர் சுஜாதா, எம்எஸ்சி அக்ரி பிஹெச்டி படிச்சிருக்கேன். தற்போது வேளாண்மை உதவி இயக்குனர் வேலூர் மாவட்டத்தில் பணிபுரிஞ்சு வரேன். ஸோ எனக்கு தமிழ்ல வந்து அதிகமான ஆர்வம் உண்டு. நிறைய பேச்சுக்களை வந்து கேட்கணுன்ற ஆர்வம், அது வந்து இன்னைக்கு குணா ஐயா மூலமா இது சாத்தியமாயிருக்கு. ஸோ இப்போ ஐயா முனைவர் கரு நாகராசனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய நூல்களையும் சிலது படிச்சிருக்கேன். இன்னைக்கு அவரை நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அதை வந்து ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். சோ ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. இது நான் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் எனக்கு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. இப்போ குணா ஐயா சொன்னதுனால நான் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்தேன். ஸோ இனிவரும் காலங்கள்ல உங்கள் எல்லார்கிட்டே இருந்தும் நான் நிறைய தமிழை பத்தி நிறைய அறிஞ்சிக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பளித்த உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கூறுகிறேன். இதுக்கு முன்னாடி பேசின ஐயாவும் ரொம்ப சிறப்பா பேசினாரு. ஸோ இந்த பூகம்ப விதைகள் புத்தகத்தை வந்து உடனடியா வாங்கி படிக்கணும்ன்ற ஆர்வத்தை மேலும் எனக்கு தூண்டிய ஐயா கரு நாகராசன் அவர்களுக்கு மிக்க நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இனிவரும் காலங்களில் உங்களுடன் பயணிக்கும் வாய்ப்பு எனக்கு நீங்க வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. எங்க தமிழ் பாராயத்தினுடைய நிகழ்ச்சியில் நீங்க எல்லாம் கலந்துக்கிறீங்கம்மா? ஓகேங்க சார், கலந்துக்கிறேன். தமிழ் பாராயத்தின் சார்பா சிந்தனை அரங்கு நடத்திட்டு இருக்கேன் வாரத்துக்கு 2 நாள். வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் கலந்துக்கிறீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஐயா, நம்முடைய முத்துமாணிக்கம் பேராசிரியர் முத்துமாணிக்கம் அவர்கள் கையை உயர்த்திருக்கிறார். அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். மாலை வணக்கம் ஐயா. உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் கவிஞர் முத்துலிங்கமுடைய அந்த பூகம்ப விதைகள் அப்படிங்கிறதுல வந்து சில விதைகள் தான் நீங்க தூவி இருக்கிறீங்க. அதுல ஒவ்வொன்றுமே நீங்க அதுல படித்ததில் பிடித்தது உங்களுக்கு அதை பிடித்ததுல சிலதை போயிட்டு காமிச்சிருக்கிறீங்க. அவ்வளவு சிறப்பா இருந்தது. அதுல ஒரே ஒரு செய்தி என் மனசு ரொம்ப பாதிச்சது என்னன்னா, எல்லாரும் போறதுங்கிறது அது மனிதர்கள் போவாங்க. ஆனா தனக்கு ஒரு பாதையை வச்சு அந்த பாதைக்குள்ளார அழைத்து செல்பவர்கள் தான் மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஏற்கனவே அவர் முனைவர் ராஜாமி அவர் குறிப்பிட்டது போல வந்து உங்களுடைய நூல் ஏதாவது வந்து நீங்க இந்த தமிழ் அமுத நிகழ்ச்சியில வந்து வழங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பிக்க மூலயமா நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். முறை ரொம்ப சிறப்பா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. சக்திவேல் சித்தன் தொடரலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில்பாட்டு அதிசயம், தமிழமுதில் மதிப்புரை செய்திருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அதிசயம்தான். உலக அதிசயங்கள்: எகிப்தில் கிசா நொச்சோபோலிசோ, சீனாவில் சீன பெருஞ்சுவர், ஜோகர்தானில் பெட்ரோ, இத்தாலியில் கொலோசியம், மெக்சிகோவில் கிச்சன் செச்சா, பெருவில் மச்சு பிச்சு, இந்தியாவில் தாஜ்மஹால், பிரேசிலில் மீட்பரான கிறித்து. இப்படி உலக அதிசயங்கள் ஆங்காங்கே பரவி இருக்கிறது. அப்படி அங்கோர்வாட்லயும் ஒரு உலக அதிசயம் இருக்கு. அதுதான் எங்களுடைய அங்கோர்வாட் கோவில். உலக அதிசயமான அங்கோர்வாட் கோவிலை பற்றிய அடுத்த நூல் மதிப்புரையை பார்க்க இருக்கிறோம். 2வது நூல் அமுதனின் கல்லிலே கலைவண்ணம், அதிசய கோவில் அங்கோர்வாட். இப்புத்தகத்தின் மதிப்புரையை வழங்க இருப்பவர் முனைவர் இந்திரா ஜவஹர் அம்மா அவர்கள். அவரை பற்றி அறிமுகம் செய்ய திருமதி ஈஸ்வரி செங்கோடன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். செந்தமிழே நருந்தேனே, என் தாய் தமிழை உன்னை வணங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தோன்றேன் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க மிகவும் புகழ்பெற்ற முனைவர் இந்திரா ஜவஹர் அம்மா அவர்களை பற்றி அறிமுக உரையாற்றுவதில் அகமகிழ்வு கொள்கிறேன். பொன்னியின் செல்வி என்ற புனைப்பெயர் கொண்ட அம்மா அவர்கள் தமிழ் மொழியில் MA, ML, MPhil, PhD ஆகிய பட்டங்களை பெற்றுள்ளார்.
மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றில் இவரது தாய்மொழி மராட்டி மொழியாக இருந்தாலும் தமிழுக்காக பெரும் சாதனைகள் படைத்துள்ளார். சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என்ற பன்முக ஆற்றல் கொண்டவர். இவர் சென்னை மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். தான் பணிபுரியும் காலத்தில் வருடந்தோறும் தமிழ் மொழி பாடத்தில் முழு தேர்ச்சி கொடுத்தமைக்காக சென்னை மாநகராட்சியின் ஊக்க விருதினை பெற்றவர். கம்போடிய நாட்டின் கலை மற்றும் பண்பாட்டு துறையின் மூலம் உலக ராஜேந்திர சோழன் விருது, தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகத்தால் மதிப்புறு பெண்மணி விருது, நல்லாசிரியர் விருது மற்றும் பொற்கிளி, சக்தி விருது, தமிழ் மாமணி விருது, கலை தென்றல் விருது, ஹைகு விருது, கவிநிலா விருது, சிறந்த எழுத்தாளர் விருது, சிந்தனை சிகரம் விருது, சேவை செம்மல் விருது, தமிழ் வளர்த்த ஆசான் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்று பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். மற்றும் பொதிகை, விஜய், கலைஞர் போன்ற பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுள்ளார். பல்வேறு சங்கங்கள் மற்றும் அறக்கட்டளைகளில் பங்கு பெற்று சிறப்பு செய்துள்ளார். சரித்திர நாயகன் 2ஆம் சரபோஜி வரலாற்று நூல், பருவத்தின் வாசலிலே, உன்னுயிராய் நான் இருப்பேன் போன்ற நாவல்களை படைத்துள்ளார். கவிதை, சிறுகதை, கட்டுரைகள், உளவியல் நூல்கள் ஆகிய நூல்களை படைத்துள்ளார். வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்காக ஸ்கைப் மூலம் தமிழ் மொழி கற்றுக் கொடுத்துள்ளார். சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். கருத்தரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம் போன்றவற்றில் பங்கு பெற்றுள்ளார். பெங்களூர் தமிழ்ச்சங்கம் மற்றும் பாவனர் பாட்டரங்கத்தில் வாழ்நாள் உறுப்பினராக உள்ளார். ஆய்வு நூல்கள், கட்டுரை நூல்கள் போன்றவற்றை படைத்துள்ளார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கிணங்க எண்ணிலடங்கா சாதனைகளை பெற்று சிறந்து வாழ்ந்து வருகிறார். இவ்வளவு சாதனைகள் படைத்த முனைவர் இந்திரா ஜவஹர் அம்மா அவர்களை அறிமுகம் செய்து வைத்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கொத்துமலர் பூத்திருந்தும் கொய்யாமல் காத்திருந்தால் காலங்கள் சென்றே விடும் என்ற வரிகள் நமக்காக பாடப்பட்ட வரிகள். எந்தெந்த காலத்துல எதை நம்ம அறுவடை செய்ய வேண்டுமோ அதை அறுவடை செய்து விட வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு அமைப்பும் செய்து கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு நல்லதை நம்ம செய்யணும். அதான் மனித பிறவி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தியை, நல்ல ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு செயலை செய்து வருகின்றவர்கள் யார் என்று கேட்டால் இந்த தமிழ் அமுத நிகழ்ச்சி. இந்த அமைப்பினர் ரொம்ப அழகாக வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம் என்கின்ற அளவில் அருமையான ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன். இந்த தமிழ் அமுத நிகழ்ச்சியில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த முனைவர் திரு ராஜாமணி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னர் பேசிய மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருக்கின்ற அமைப்பாளர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய அழகான முறையில் அறிமுகப்படுத்திய சகோதரி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கப்பட்ட ஒரு நூல், அதாவது நான் விரும்பி எடுத்த ஒரு நூல், கல்லிலே கலைவண்ணம், அதிசய கோவில் அங்கோர்வாட். எழுதியவர் அமுதன். அமுதன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா தனசேகரன். இவர் தினத்தந்தி செய்தி ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். 50 ஆண்டு காலம் அவருக்கு அந்த பத்திரிகை துறையில் அனுபவம் இருக்கிறது. அவர் எழுதிய நூல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வரலாற்று நூல்கள். களப்பணி செய்து நேரடியாக எல்லா ஊர்களுக்கும் சென்று, எல்லா வெளிநாடு இடங்களுக்கும் சென்று அதை களப்பணி செய்து எழுதப்பட்ட நூல்கள் தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எந்த நூலை எடுத்து படிக்கிறது, எந்த நூலை பற்றி பேசுவது நமக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு நூல்கள் அவர் எழுதி கொடுத்திருக்காரு. எனக்கு பிடித்த இந்த நூல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சாக்க கீழே வைக்க மனசு வராதுங்க. நீங்க அதனால அந்த நூலை வாங்கி படிச்சு பாருங்க. ஏன்னா இந்த நூலில் படிக்கும் பொழுது நாமே அந்த இடத்துக்கு போன மாதிரியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நூல். ஏனென்றால் எழுத்தாளர், படைப்பாளர் என்பவர் ஒரு நூலை எழுதும் பொழுது ஜம்முன்னு போய் மனசுல போய் உட்காரணும், வாசகர்ல மனசுல போய் உட்காரணும். அதுதான் அந்த படைப்புக்கு வெற்றி, அந்த எழுத்தாளருக்கு வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு நூலை கொடுத்திருக்கின்றார். கல்லிலே கலைவண்ணம், அதிசய கோவில் அங்கோர்வாட்.
நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கொடுத்திருக்க வரையறுக்கப்பட்ட நேரம் வந்து 20 நிமிஷத்துல நான் என்ன பேச முடியும்? அந்த நூலை எப்படி நான் என்ன பேச முடியும்? 2 வரை தான் பேச முடியும் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தொகுப்பு இந்த நூல். பரமேஸ்வர விண்ணகரம் அப்படிங்கிற வந்து ஒரு கோவில், அதாவது என்று பெயரால் அழைக்கப்படுகின்ற புகழப்படுகின்ற ஒரு வைகுண்ட கோயில். என்னன்னாக்க வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து காஞ்சிபுரத்துல இருக்குது. அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கும் அங்கோர்வாட்டு கோயிலுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அவர் பேசுகின்றார். அப்ப அந்த எந்த அளவுக்கு இருக்குது என்று பாருங்கள். ஒரு வித்து அங்க போயிருக்கிறது, ஒரு வித்து இங்க வந்திருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து கம்போடியாவுக்கு சென்றிருக்கின்றார் ஒரு அரசர், தமிழ் அரசர். அங்கிருந்து ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. இப்படிதான் வந்து பரஸ்பரம் அந்த நட்பு வந்து வந்திருக்கின்றது. தமிழின் தாக்கம் அங்க சென்றிருக்கின்றது, கம்போடியாவின் தாக்கம் இங்கு வந்திருக்கின்றது. அந்த பல்லவ மன்னர் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் நந்திவர்மன் 64 ஆண்டுகள் இங்கு வந்து ஆட்சி செய்திருக்கின்றார். அப்ப அந்த கோயில்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதாவது கம்போடிய மன்னர்கள் வந்து தனது கோயில்களை கட்டும் பொழுது இங்கிருந்து அந்த வேத அந்தணர்கள், அதற்கு பிறகு சிற்ப வல்லுநர்கள் இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை நீங்க நல்லா பார்க்கணும். அவர்களிடமிருந்து அந்த வேலைகளை, அந்த பணிகளை, அவர்களுடைய திறமைகளை வந்து பயன்படுத்திட்டாங்க. தமிழை கத்துக்கிட்டாங்க, தமிழ்லாம் பேசுறாங்க. இருந்தால் கூட அந்த சிற்பங்களை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த கம்போடியா பெண்ணின் சாயல் தான் முகச்சாயல் அங்க வரும். தமிழ் பெண்ணின் சாயல் வந்து அங்க வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. அந்த உடல் அமைப்பு, அந்த சிற்பங்களுடைய அமைப்பு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் முகச்சாயல் மட்டும் அந்த கம்போடிய மண்ணின் சாயல் அங்க இருக்கின்றது. இருந்தாலும் தமிழும் கம்போடியாவும் இணைந்ததால அவர்களை வந்து நாம் வந்து கம்போடிய தமிழர்கள் என்று நாம் கண்டிப்பாக அழைக்கலாம். அப்படிப்பட்ட செய்திகள் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது என்னால என்ன பேசுதுன்னு எனக்கு புரியல. 272 பக்கங்கள் 39 தலைப்புகளை கொடுத்து இந்த புத்தகத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றார் அமுதன் அவர்கள். இந்த அங்கோர்வாட் கோயில் என்று பார்க்கும் பொழுது உயரம் வந்து 699 அடி உயரம். தாமரைப்பூ வடிவத்துல வந்து 5 கோபுரங்கள். உள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு உட்புற சுவர் இருக்குது. அந்த சுவர் முழுவதும் 1,00,000க்கும் அதிகமான புடைப்பு சிற்பங்கள். எத்தனை சிற்பங்கள் நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து நிறைந்திருக்கின்றன. 50 லட்சம் டன் எடை உள்ள கற்களால் கட்டப்பட்டதுதான் அங்கோர்வாட் கோயில். எவ்வளவு நினைச்சு பாருங்க கொஞ்சம். எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு கோயில் பாருங்க. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அங்கு சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம். விட்டுறாதீங்க அந்த இடத்த. இந்த கோயிலை வந்து கட்டியவர் யார் என்றால் 2ஆம் சூரியவர்மன். இவர் வந்து 37 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்திருக்கின்றார் அங்கு. அவரை மட்டும்தான் வந்து வரலாறு வந்து ரொம்ப பேசுது. என்ன காரணம்னாக்கா ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்திருக்கின்றார் கடைசி வரை. இது மிகப்பெரிய விஷயம். இந்த கம்போடிய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வரலாறு வரும். இடையில நான் சொல்லிடுறேன். பெண் குழந்தைங்க பிறந்தாக்கா அத்தனை பெண் குழந்தைகளும் வந்து அரண்மனைக்கு போயிடணும் பணிப்பெண் வேலை செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பெண்கள், இளம் பெண்கள் வந்து அந்தப்புறத்துல இருப்பாங்க. அதனால ஏகப்பட்ட மனைவிமார்கள் அரசருக்கு நிறைய குழந்தைகளை வந்து அங்க பெத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வரையறையான அந்த மாதிரியான ஒரு நிலைமை அந்த காலகட்டத்துல. அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் வந்த ஒரு அரசன் ஒரு மனைவியோடு வாழ்ந்தார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி, போற்றுதற்குரிய ஒரு செய்தியாகும். 2ஆம் சூரியவர்மன் வரலாற்று இடம் பிடித்த ஒருவர். அதே மாதிரி 7ஆம் ஜெயவர்மனும் அதே மாதிரி வந்து பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர். இப்படி இந்த அங்கோர்வாட் கோயில்ல வந்து நீங்க போகணும்னாக்கா படிக்கட்டுகள் வந்து மேல வந்து ரொம்ப உயரத்துல போகும். ஏறுவது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படிதான் வந்து கட்டப்பட்டிருக்குது அந்த கோயில். ரொம்ப அருமையான ஒரு கோவில். இந்த கோவில் மூலமாக இப்ப என்ன ஆகுதுனாக்கா வெளிநாட்டு பயணிகள் முழுவரை அத்தனை பேரையும் வந்து ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து இந்த கோயில் அமைந்திருக்கிறது. என்ன காரணம்னாக்கா சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்ப்பதற்காகவே வெளிநாட்டினர் வந்து அங்க வந்து குவிஞ்சு நிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகான அந்த சூரிய உதயத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த கோயில் பின்னால இருந்து அப்படியே வரும் அந்த சூரிய உதயம். அப்படிப்பட்ட ஒரு அழகான கோவில். இவ்வளவு கோயில் இருக்கு. 4500க்கு மேற்பட்ட கோயில்களை கட்டியிருக்காங்க அந்த காலகட்டத்துல. யோசிச்சு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு 2000 கல்வெட்டுகள் இருக்குது. 4500 கோயில்கள் இருக்குது. ஆனால் 400 ஆண்டுகளாக அது வந்து அந்த இருட்டு கண்டத்திலேயே கடந்திருக்குது. இருட்டாவே போயிடுச்சு அந்த வரலாறு. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் மேல கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையுமே. 6 தலைமுறைகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது. எங்க போனாங்க தெரியல. அந்த மாதிரி இந்த போர்னாலையும் தாக்குதல்னாலையும் அங்க இருந்த அந்த மக்கள் வந்து எங்க போயிட்டாங்க இல்ல. எல்லாமே வந்து புதருக்குள் மண்டி ஒரு வன கோயில்களாகவே எல்லாமே மறைந்து கிடந்த அந்த கோயில்களை மட்டும் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி என்னவென்றால் அரண்மனை இருந்ததுக்கான சுவடுகள் இல்ல.
கோயில்லாம் கிடைக்குது, அரண்மனை இருந்ததுக்கான சுவடு இல்லை. ஆனால் அங்கோர்வாட் கோயில் பக்கத்துல மட்டும் ஒரு மன்னருடைய அரண்மனை இருந்ததுக்கான சுவடுகள் கொஞ்சம் வருது. அங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 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 சீன தூதர் வந்து போறாரு. அந்த சீன தூதர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ஒரு நூலை. அதை கூட வந்து அறகுறையா தான் முடிச்சிருக்காரு, முழுவதுமாக எழுதல. கம்போடியா நாட்டுடைய என்னுடைய அந்த அந்த ஒரு அனுபவங்கள் என்று அவர் வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நான் முதலாக பார்த்தது வந்து இந்த அங்கோர்வாட் கோயிலை தவிர வேற எதெல்லாம் பேசுறாரு. அங்கோர்வாட் கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், அது வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு செய்தி. அதை தவிர ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, வேற என்னென்னலாம் கம்போடியால இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. ஒரு கம்போடியாவுக்கு போகக்கூடிய ஒரு குடும்பம் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கறத வந்து ஒண்ணு சொல்றாரு. அங்கோர்வாட் கோயிலை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு 7ஆம் ஜெயவர்மன் கட்டிய வந்து என்ன செய்யறாரு, பெயோன் என்கின்ற ஒரு கோவில். பெயோன் என்கின்ற ஒரு கோயில், அதுக்கு என்ன பேர்னாக்கா முகம் கோயில் என்று பெயர். 12ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டுறாங்க அந்த கோயில். அந்த கோயில் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு நிறைய அந்த போனாலே வந்து தலைகளா இருக்கும், ஒரு முகங்களா இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த ஒரு முகங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 முதல் 20 அடி உயரம் வரைக்கும் இருக்கும் ஒரு தலையே. அப்ப நம்ம நின்னோம்னு சொன்னாங்க, நம்ம சின்னதா இருப்போம், அந்த தலை உயரமாக இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை தலைகள் இருக்கலாம் அந்த கோயில்னு பார்த்தாக்கா, ஒரு தோராயமாக பாக்குறாங்க 200ல இருந்து 300 வரைக்கும் அந்த தலைகள் இருக்கின்றன. அந்த தலைகள், அந்த சிற்பங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஒண்ணு ஜெயவர்மன் தலைகளாக இருக்கலாம், முகங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா புத்த மதத்தை சார்ந்து இருந்த மன்னராக இருந்ததால் புத்தராக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. அந்த முகங்கள் வந்து கருணையும் மிகுந்ததாக, சாந்தம் தவழக்கூடிய ஒரு முகமாக அது இருப்பது வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். அங்கும் வந்து புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன. பெயோன் கோயிலும் வந்து புகழ்பெற்ற ஒரு கோவில். இதே ஜெயவர்மன் என்ன பண்ணாரு, இன்னொரு கோயிலை கட்டுறாரு, தாபுரோம் அப்படிங்கிற ஒரு கோயிலை கட்டுறாரு. அது எப்படி கட்டுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, திடீர் யுத்தம் வருது, கம்போடியாவை பிடிச்சிடுறாங்க அந்த மன்னரு. அந்த மன்னரை வந்து இவரே போய் அடிச்சு நொறுக்கி அந்த இடத்துல வீழ்த்தி விட்டு, எதிரி மன்னரை வீழ்த்தி விட்டு, அந்த ரத்த வெள்ளத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் தாபுரோம் கோயில் அப்படிங்கிற அந்த கோவில். அந்த தாபுரோம் கோயில் வந்து தனது அன்னைக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். பிரீகான் அப்படிங்கிற கோவில் வந்து தந்தைக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். ஒரு பெற்றோருக்காக ஒரு மன்னர் செய்கிறார் அந்த வேலையினாக்கா எப்படிப்பட்ட மன்னராக இருக்க வேண்டும். கல்வெட்டுல வந்து அவரை பத்தி ஒரு வாக்கியம் வருது, என் குடிமக்களோட என்னுடைய குடிமக்களுக்கு ஒரு வேதனையோ ஒரு துக்கமோ ஒரு ஏதோ ஒரு உடல் சிக்கலோ வந்தால் அது அத்தனையுமே வந்து எனக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன் என்று ஒரு கல்வெட்டுல வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜெயவர்மனை பற்றி. ரொம்ப அருமையான ஒரு மன்னர் அவரு. இப்படி இந்த மாதிரி எழுதியிருக்காரு. இந்த கோயில பாத்தீங்கன்னாக்கா, உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மரங்களின் பிடிகளில் அப்படியே சிக்கி ஒரு வன கோயில் மாதிரி இருக்குது, காட்டு கோயில் போல நிக்குது. அதிசயமான கோயிலுங்க. அந்த ஒரு மரங்களுடைய அந்த வேர்கள்லாம் பெரிய பெரிய வேர்கள், அதுக்குள்ள இந்த கோவில்லாம் சிக்குண்டு இருக்கும். ஒரு புறம் பார்க்கும் போது அப்படியே ஒரு அரக்கனின் பிடியில் இருக்கக்கூடிய கோவில்கள் போல தோணும். இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது ஒரு தாயின் அரவணைப்பில் இந்த கோயில்கள் வந்து அப்படியே வந்து தூங்கிக் கொண்டிருப்பதை போல அது வந்து நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரியான வியப்புக்குரிய அதிசயமான கோவில்களை வந்து கம்போடியாவை தவிர எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இதை நீங்க போனாக்கா அதை வந்து பார்க்க வேண்டிய இடம் என்பதற்காக நான் பேசுகிறேன். அடுத்த ஒரு இடம் என்னன்னாக்கா குறிக்கிறார், எல்லாமே வந்து ஆசிரியர் குறித்ததை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். டோன்லே சாப் நதின்னு சொல்லி ஒரு நதி, ரொம்ப அழகான நதிங்க அது. அந்த நதி பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துல வந்து 6 மாசம் வந்து வடக்காக போகும், 6 மாதம் வந்து தெற்காக போகக்கூடிய ஒரு நதி. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிசயம். அந்த நதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 நிமிடம் அந்த பயணம் செஞ்சீங்கன்னா, படகுல பயணம் செஞ்சாக்கா அந்த நதியில பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி, அது கடல் போல இருக்கும். அதுல பார்க்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மிதக்கும் ஊர்கள், மிதக்கும் நகரம் என்று சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, கம்போடியாவுக்கும் வியட்நாமுக்கும் போர் வந்த பொழுது என்ன ஆயிடுதுன்னு சொன்னாக்கா, இந்த மக்களுக்கு, கம்போடியா மக்களுக்கு வந்து யாருமே இடம் தரல, தோத்து போனனால எந்த நாடுமே வந்து குடியுரிமை கொடுக்கல, யாருமே உள்ள விடல. அதனால அவங்களுக்கு வாழ்விடங்கள் எதுவுமே இல்லாதனால புகலிடம் கொடுத்தது எது என்றால் டோன்லே சாப் இந்த நதிதான். இந்த நதிக்குள்ள வந்து அவங்க தனக்கென்று வீடுகளை வந்து கட்டிக் கொள்கிறார்கள். தனக்கென்று ஒரு படகு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு படகு இருக்கு. அப்புறம் டாக்ஸி போல ஒரு படகு இருக்குது, பறக்கு தண்ணியில. அது போல எல்லா வசதிகளும் அங்க இருக்குது. பள்ளிக்கூடம் வேணுமா, பள்ளிக்கூடம், குழந்தை விளையாடக்கூடிய மைதானம், மருத்துவமனைகள், பெட்ரோல் நிலையம், மளிகை கடைங்க, உணவு விடுதிகள், கோவில், இதுக்கு எல்லா விதமான கோவில்களும் எல்லாமே அங்க இருக்கு. அவங்க வெளியே வர வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணிக்குள்ளேயே அவங்க வந்து என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீரால் வாழ்ந்தார்கள் கம்போடியர்கள், தண்ணீராலேயே அழிந்தார்கள் என்கின்ற ஒரு பழமொழி அங்க இருக்குது.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மிதக்கும் நகரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த நதியில வந்து புகழ்பெற்ற ஒரு மீன், என்ன மீன் அப்படின்னு சொன்னாக்கா விரால் மீன். விரால் மீன் வந்து அங்க வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மீன் வகை. அவர்களுடைய உணவே வந்து அரிசியும் மீனும் தான். நிறைய சொல்லிட்டே போலாம். இப்போ அந்த மாதிரி வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு விசேஷங்கள்லாம் அங்க இருக்குது. முக்கியமா அடுத்தது கோயில் என்று பார்க்கும் பொழுது முக்கியமான கோயில் வந்து பண்டிஸ்ரீ கோயில். இதெல்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி தான் நீங்க போறதுக்கு. பண்டிஸ்ரீ கோயில் அப்படிங்கிறது கோவில் சிற்பங்களுக்கு சிகரம் போன்றது பண்டிஸ்ரீ கோயில். இங்க பாத்தீங்கன்னாக்கா பெண்களுடைய சிற்பங்கள் நிறைய இருக்கும். அதனால வந்து இது அழகிகளின் மாளிகை என்று சொல்லப்படுகிறது பண்டிஸ்ரீ கோயில். இந்த இடத்துலதான் வந்து நமது தமிழ்நாட்டை சார்ந்த காரைக்கால் அம்மையாருடைய சிற்பம் அங்க இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வலது கையில வந்து மாங்கனி வைத்துக் கொண்டு இருப்பார் காரைக்கால் அம்மையார். அந்த சிற்பம் வந்து அங்க நமக்கு கிடைச்சிருக்குது. என்ன காரணம் என்றால் அந்த அந்த அங்க இருக்க மன்னர்கள் வந்து தமிழக மன்னர்களோடு என்ன செஞ்சிருக்காங்க, நட்பு வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்துல வந்து என்ன பண்றாரு இவர் வந்து ஒரு சமயம் என்ன பண்றாரு, மன்னர் கம்போடிய மன்னர் 1114 வருஷம் வந்து சிதம்பரத்துல வந்து கோயில் கட்டும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு கல்லை கொடுக்கிறாரு, குலோத்துங்க சோழனுக்கு கொடுக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட நட்பு வந்து மன்னர்களுக்கிடையே, 2 மன்னர்களுக்கிடையே இருந்திருக்கிறது. ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஒரு கம்போடிய மன்னர் வந்து தங்க தேரை கொடுத்திருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய நட்பு வந்து இருந்திருக்குதுன்னு பாருங்க. அதனால இங்கிருந்து நிறைய செய்திகள் அங்க போயிருக்குது, அங்கிருந்து நமக்கு இங்க வந்திருக்கிறது. அதுதான் காரணம். கெமர் மொழி, அவர்களுடைய மொழி வந்து கெமர் மொழி. கெமர் மொழியாக இருந்தால் கூட அதுக்கு நிறைய கதைகள்ல 3 கதைகள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கதையா சொல்லுவாங்க. அந்த 3 கதைகளையும் பார்க்கும்போது கடைசியா வந்து ஒரு கதை தான் வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த கெமருங்கிற மொழிக்கு வந்து எப்படி வருதுங்கிற ஒரு கதை, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அந்த கெமர் மொழியில வந்து தமிழின் தாக்கம் இருக்கிறது. இப்போ நீங்க கம்போடியா சைட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து தமிழ் மொழி பேர்கள் வந்து அதிகமாக தென்படுகின்றது. நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நான் பிற மொழியை சார்ந்தவள் தான். எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு ஒரு வேதனை என்னவென்றால் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் வீட்டுல வந்து தமிழ் மொழி சார்ந்த பெயர்கள் இல்லை குழந்தைகளுக்கு. அந்த எங்கள் மொழியை சார்ந்த ஷா தான் இருக்குது. ஷ ஹ ஜ எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனாலும் வரக்கூடிய அந்த பரம்பரைக்கு நீங்க சொல்லி வைங்க, தமிழ் மொழி எழுத்துக்கள், தமிழ் பேர் வந்து அருமையான பெயர்கள்லாம் இருக்குது. ஏனென்றால் எனக்கு வந்து நான் பெயர் வைத்துக் கொண்டது வந்து தமிழ் பெயரை நான் வைத்துக் கொண்டேன். எனக்கு வைத்த பெயர் வந்து என்னுடைய பெயர் வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு வந்து பிடித்த பெயர் வந்து பொன்னியின் செல்வி. தமிழ் பெயர் எனக்கு பிடித்த பெயர், அதான் நான் வைத்துக் கொண்டேன். நீங்களும் வந்து அதை வந்து ஒரு ஆசைப்பட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ் வந்து அழகான மொழிங்க. தமிழ் வந்து அவ்வளவு ஒரு அழகான மொழி. இது இடையில ஒண்ணு சொல்லிடுறேன். முதல்ல கவிஞர் பேசுறாரு, திரைப்படத்துறை தொட்டு பேசினாரு. நான் எப்பவுமே ஒரு பேச்சு பேசுறேன் அப்படின்னாக்கா திரைப்பட பாடலை பாடாம நான் பேச மாட்டேன். எனக்கு திரைப்படத்துறை ரொம்ப பிடித்தமான ஒரு துறை. நிறைய நான் பாடுவேன், நிறைய நான் பேசுவேன். இந்த ஒரு இதை பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அது மாதிரிலாம் பாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஏன்னு சொன்னாக்கா தமிழ் மீது அவ்வளவு எனக்கு ஆர்வம், தமிழ் மீது எனக்கு வந்து தீராத காதல். அதனால இங்க இடையில உங்களுக்கு நான் சொல்றேன். அது போலதான் கம்போடிய மன்னர்கள் என்ன செய்யறாங்க, தமிழ் மீது அந்த ஒரு ஆசை கொண்டு அந்த பேரெல்லாம் வந்து தமிழ் பேர்களா வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு. இப்போ தமிழ் பேர்கள்லாம் இருக்குது கம்போடியாவில். அதுதான் ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம். பண்டிஸ்ரீ சிற்பங்களை பார்க்கும் பொழுது நகை அலங்கார வேலைக்கு வந்து இது முன்னோடியாக இருக்கின்றது. நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா அதோடைய கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சிவப்பு நிற மணல் கற்கள் அதை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த பண்டிஸ்ரீ கோயில் எப்படி அங்கோரோட் கோயில் வந்து ஒரு அற்புதமோ இந்த பண்டிஸ்ரீ கோயில் வந்து ஒரு அபாரம் என்று சொல்ல வேண்டும். இந்த சிவப்பு நிற மணல் கற்கள் வந்து சூரிய ஒளி படும் பொழுது அப்படியே ஜொலிக்கும், சிவப்பு நிறத்துல ஜொலிக்கும். சூரிய ஒளி மங்கும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஜொலிக்கும். எப்படிப்பட்ட கோயில் கட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதை வந்து எப்படி வந்து பூசி இருக்காங்கிறது இது வரைக்கும் தெரியாத ஒரு புதிர். ஏதோ ஒரு தாவரத்தை வைத்துக்கொண்டு தாவர பூச்சி தான் அங்க நடந்திருக்க ஒழிய அது எந்த தாவரம் என்று இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அங்குலம் கூட இடைவெளி இல்லாமல் அந்த சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருப்பது அந்த கம்போடியா மன்னர்களுடைய அந்த சிற்பத்திறனுக்கு, அவர்களுடைய அந்த கலைத்திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவ்வளவு கோயில்களுமே விளங்கி இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அங்கோர்தாம்னு அந்த கோயில், அந்த இடத்துல உள்ள போகும்போது கோபுர வாசல், அந்த கோபுர வாசல பாத்தீங்கன்னாக்கா 5 மனித தலைகள் இருக்குதான். அந்த மனித தலை இருக்கும் பொழுது சீனதூதர் எழுதுறாரு. அப்போ ஒரு போன கட்டத்துல அது இருந்திருக்குது, இப்ப இல்ல. 5 தலைகள்ல ஒரு தலையில வந்து அப்படியே வந்து தங்க தகடு போட்டு மூடி வந்து தகன்னு அப்படி ஜொலிக்குதான். எல்லாமே கம்போடியா முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து தங்கத்தால் வந்து இழைக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நாடாக இருந்த நாடு தரைமட்டமாக போனது வந்து விதிவசம் தான் என்றுதான், விதியின் கொடுமை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அதே மாதிரி இன்னொரு கோயில் இருந்திருக்குது. என்ன கோயில் என்றால் ஒரே கோவில் வந்து 108 கோபுரங்கள். 108 என்பது வந்து எல்லா மதத்தினருக்குமே வந்து உகந்த ஒரு எண்.
இந்த 108 என்பது எப்படி எழுதியிருக்கா, எப்படி வந்து அமைச்சிருக்காரு அந்த கோயில்னு சொன்னாக்கா, ஒரு கட்டம் வந்து மேல் பக்கம் வந்து வானவியல், அதுக்கப்புறம் ஜோதிடம், அதுக்கப்புறம் ஆயுர்வேதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்து மதம், தியானம், யோகம், இப்படி ஒன்னொன்னத்தையும் விவரிக்கும் வகையில வந்து அந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. அந்த கோவில் பேர் வந்து புனாம் பாகெங் அப்படிங்கிற ஒரு கோயில். அந்த கோயில் 108 கோபுரங்களை உடைய கோவில். அதுக்கு பிறகு இறந்த மன்னர்களுடைய குடும்பத்தினருக்கெல்லாம் வந்து சடங்குகள் செய்வதற்காகவே ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, பிரிஎஃப் அப்படிங்கிற ஒரு கோவில். அந்த கோவில்ல வந்து அரண்மனை தொடர்பான அது இறந்து போனவர்களுடைய அந்த சடங்குகள்லாம் வந்து அங்க வந்து செய்யக்கூடிய இடத்துல வந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடமாக அது வைத்திருக்கிறார்கள். இது போல நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு கோயில்கள் நிறைந்தது அருமையான ஒரு இடமாக அது இருந்திருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆற்றுப்படுகையில் வந்து 1000 லிங்கங்கள். அதை நீங்க பார்க்க தவறக்கூடாது. படிங்க, முடியாதவங்க படிங்க, போய் பாக்குறவங்க பார்க்கலாம். சியாம்ரீப் நகர்ல வந்து அங்கோர்வாட் கோவில் பக்கத்துல வந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல வந்து குலேன் மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலை பக்கத்துல வந்து ஒரு ஆற்றுப்படுகை, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க வந்து 1000 லிங்கங்களை வந்து உள்ள வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 1000 லிங்க சிற்பங்கள். அது மேல தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 1000 லிங்கம் ஆற்றுப்படுகை வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. கடைசி கோவிலாக அவர்கள் என்ன பண்ணா, கம்போடியா மன்னர்கள் வந்து கட்டின கோயில் பேர் வந்து மங்களார்த்தா அப்படிங்கிற ஒரு கோயில் தான் வந்து கடைசி கோயில். இவ்வளோ கோயிலை கட்டினவங்களுடைய அந்த சிற்பி ஏதாவது ஒரு சிற்பியோட பேராது தெரியுமா என்றால் தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு சிற்பி பெயர் மட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அந்த சிற்பியின் பெயர் வந்து கவீந்திரி மதனா அப்படிங்கிற ஒரே ஒரு சிற்பியின் பெயர் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும், இந்த சொல்றது, இந்த மாதிரி நிறைய கோயிலை பத்தி பேசிட்டே போலாம். ஏன்னா ஏகப்பட்ட தலைப்புல அவர் எழுதியிருக்காரு. இருந்தால் கூட அந்த ஒரு தீவிரவாத அப்படிங்கிற ஒரு தாக்குதல் வரும் பொழுது கம்போடிய மண் வந்து சின்ன பின்னமாக்கப்பட்டு இரத்த காடாக மாறுகின்றது. அது வந்து ரொம்ப கொடுமையானது. நீங்க அந்த புத்தகத்தை படிச்சா நல்லா இருக்கும். அது ரொம்ப பயங்கரமான ஒரு மனசை வந்து நோகடிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதற்கு பிறகு இப்ப தற்சமயம் உள்ள அப்ப வந்து அங்கோர் தான் வந்து தலைநகரமா இருந்துச்சு. இப்ப புனாம் பென் தான் வந்து தலைநகரம் கம்போடியாவுக்கு. இப்ப இன்றைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கோர்வாட் கோயில் வந்து நல்ல விதமா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பாலம் எல்லாம் அமைத்து விளையாட்டு பயணிகள் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் அமைச்சிருக்காங்க. படிக்கட்டுகள் ரொம்ப குறுகிய படிக்கட்டுகள். வயதானவர்கள் வந்து மேலே ஏறுறது ரொம்ப கடினம். 100க்கும் மேற்பட்ட படிகள். அப்படியே மெதுவா ஏறி மேல போகணும். போய் உள்ள போய் பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு ஆசை வரும். இந்த இடத்துல இந்த அரசர் இருந்திருப்பாரோ, இந்த இடத்துல இந்த அரசர் வந்து நடன நிகழ்ச்சி நடத்தியிருப்பாரோ, இப்படிலாம் நமக்கு தோணும். அதே மாதிரி அங்க ஒரு இன்னொரு இடம் இருக்குது, எலிபென்ட் டெரஸ் சொல்லி ஒரு இடம் இருக்குது, யானை மேடைன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அரசர் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்ப்பாராம். நடனங்கள், நிலை நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இடம். 1000 பேருக்கு மேல உட்காரக்கூடிய ஒரு இடம். நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப தற்சமய நிலைமை அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்கெல்லாம் போயிருந்தோம். கம்போடியாவுக்கு ஒரு விருது வழங்க விழாக்காக நாங்க போயிருந்தோம். அதனாலதான் நான் இந்த புத்தகத்தை எடுத்தேன். அந்த விழாக்கு போயிருக்கும் பொழுதுதான் இந்த அமுதன் சரண் இவரை நான் சந்திச்சேன். இவர் இந்த நூலை எழுதிய அமுதன் சரண் வந்திருந்தாங்க. எல்லாரும் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. தமிழ் உலக கவிஞர் மாநாடு. அங்க அங்கோர் தமிழ் சங்கம் சொல்லி ஒரு சங்கம் வந்து சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த காலகட்டத்துல போக முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாராலையும் நல்ல அருமையாக செய்யறாங்க. நல்ல வரவேற்பு, குடும்ப பாணியில வந்து நல்ல வரவேற்பு. இந்த இடத்துல வந்து யார் அன்னைக்கு வந்து அங்க எங்களுக்கு விருது வழங்கினார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, கம்போடியா நாட்டின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் துறை இயக்குனர் திரு சோபிப் என்கின்ற சொக்கையா. அவர் பேர் சோபிப் தான். நாங்க ஆசைப்பட்டு சொக்கையான்னு சொன்ன உடனே அவரை ஏற்றுக்கொண்டார். நானும் ஒரு தமிழர் என்று ஏற்றுக்கொண்டார் அந்த மனிதர், கம்போடிய மனிதர், அந்த இயக்குனர். அதனால நாங்க வந்து சோபிப் என்கின்ற சொக்கையா என்றுதான் இன்று வரை நாங்கள் அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அங்கோர் தமிழ் சங்கத்தின் தலைவர் வந்து இன்று வரை இருப்பவர் வந்து திரு ஸ்ரீனிவாச ராவ். அதுக்கப்புறம் செயலாளர் வந்து திரு ஞானசேகரன், துணை செயலாளர் வந்து திரு ரமேஸ்வரன் அவர்கள். அதற்கு பிறகு இயக்குனர் வந்து திருமதி தாமரை ஸ்ரீனிவாசராவ் அவர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு வராங்க. கம்போடியா நாட்டுல வந்து தமிழ் வளர்கிறது என்றால் இந்த ஒரு சங்கம் மட்டும்தான் அங்க இருக்குது, தமிழ் சங்கம். எனக்கு தெரிஞ்சு அங்கோ தமிழ் சங்கம் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதனால அந்த நேரத்துல போனனால இதெல்லாம் நான் பார்த்தேன். அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், வாழ்க்கையில அந்த கம்போடியா நாட்டுக்கு சென்று ஒரு தடவையாவது பார்க்கணும். அமைதியானவர்கள், மென்மையானவர்கள், ரொம்ப நல்லவங்க கம்போடிய மக்கள். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து நீங்க போகணும்னாக்கா ஒரு வண்டி இருக்குது, டுக்னு ஒரு வண்டி இருக்குது. அது வந்து ஒரு டாக்ஸி மாதிரி ஒரு வண்டி. அது அந்த வண்டியில வந்து 4 பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு வண்டி. அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன பண்ணலாம், உள்ள போய் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். பெண்கள் தான் வந்து வியாபாரம் செய்யறாங்க. நைட்டு மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது.
இரவு வந்து பெண்கள் தான் வியாபாரம் செய்யறாங்க அந்த இடத்துல. முக்கியமானது வந்து நல்ல ஒரு கருப்பட்டி கிடைக்கும், நம்ம நல்லா வாங்கலாம். எல்லா விதமான வாசனை சாமான்கள், நினைவு சின்னங்கள், அந்த கம்போடிய நாட்டு சில்க் துணிகள் இதெல்லாம் அங்க கிடைக்கும். அங்க வந்து நுங்கு வந்து ரொம்ப வந்து புகழ்பெற்றது. அதே சமயம் இளநீர் வந்து 3 பேர் குடிக்கலாம் அந்த தண்ணிய. அவ்வளவு பெரிய இளநீர். $1 வந்து ஒரு இளநீ வந்து கிடைக்கும். அவ்வளவு பெரிய, நம்மளாலே தூக்க முடியாது அந்த இளநிய. அவ்வளவு பெரிய ஒரு இளநீர் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து உணவு. இத தவிர வந்து தெருவுல வித்துட்டு வர்றது என்னன்னாக்கா, அவங்க சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் சாப்பிடுறாங்க அவங்க. தேள், பாம்பு, தவளை, நத்தை, சிலந்தி, இப்படி எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. வெளிநாட்டு பயணிகள் வந்து நிக்கும் பொழுது என்ன பண்றாங்க, ஒரு சின்ன சின்ன குட்டி பாம்பு, தவளை, கருந்தேள் இதெல்லாம் வறுத்து குடுக்குறாங்க. $1, $2 சொல்லிட்டு. நாம வந்து போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா $1/2 கொடுங்க, பணம் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. எல்லார் கையிலுமே வறுத்த பாம்பும் அந்த மேடம் மேல வந்து வெறும் இததான் இருக்குது. நம்ம நாட்டுல வந்து, நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்படி வறுத்த கடலை போட்டு வித்துட்டு வராங்களோ, அதே மாதிரி அவங்க வந்து வறுத்த நத்தை இருக்கு பாத்தீங்களா, நத்தைகள் எல்லாம் அப்படியே குமிச்சு வச்சுட்டு வித்துட்டு வராங்க. இதை வாங்கி அவங்க சாப்பிடுறாங்க. மீனை வந்து அவங்க வந்து சுத்தம் பண்றதே கிடையாது. அப்படியே போட்டு அப்படியே குடல் இதெல்லாம் போட்டு அப்படியே வறுத்து அப்படியே கொடுக்குற ஒரு பழக்கம் வந்து கம்போடியா மக்களுக்கு வந்து அது இருக்குது. அதனால வந்து நம்ம அந்த இடத்துல வந்து நம்முடைய இந்திய பிரகாரம் வந்து நிறைய உணவு விடுதிகள்லாம் இருக்கு. இந்த கம்போடியா அங்கோர் தமிழ்ச்சங்கமே நடத்திட்டு இருக்காங்க. தாமரை ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு, உணவு விடுதின்னு சொல்லிட்டு. அங்க வந்து அசைவம் அசைவம் எல்லாமே இருக்கு. நீங்க அங்க போனா அங்க போகலாம். அந்த அசைவம் என்று வரும் பொழுது முக்கியமாக இந்த டோன்லே சாப் நதியும் சொன்னேன் இல்லையா, அங்கேருந்து பிடிக்கப்பட்ட இந்த விரால் மீன் குழம்பு தான் அங்க வந்து செய்யறாங்க. அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். இது போல வந்து நிறைய செய்திகள் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு இடத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த நேரம் நமக்கு போதாது. இந்த புத்தகத்தை வந்து நீங்க வந்து வாங்கி படிக்க வேண்டும். அங்கோர்வாட் கோவில் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு கோயில். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். அந்த கதை சொல்லி நான் வந்து முடிக்கிறேன். அதாவது இந்த அழிவுக்கு காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி கம்போடிய மக்கள் பேசுகின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இரவு அதாவது அந்த காலகட்டத்துல ஒரு நடு இரவில் வந்து ஒரு பெரிய நாகம் ஒன்று, 5 தலை நாகம் ஒன்று அந்த கம்போடியா கோயிலுக்கு வருவதாகவும், இரவு இருக்கும் பொழுது எந்த அரசன் ஆட்சி செய்கிறானோ அந்த அரசன் அங்க செல்ல வேண்டும். அந்த பெண்ணோட அவன் உல்லாசமாக இருந்து விட்டு அதற்கு பிறகுதான் அவன் வந்து அந்தப்புறத்துக்கே வர வேண்டும். அப்படி ஒரு கட்டுப்பாடு. அந்த ஒரு நாள், அந்த ஒரு அரசன் தவறினால் அந்த நாள் தான் வந்து கம்போடியாவுக்கு அழிவு வருகின்ற நாள் என்று, அந்த பெண் நாகதேவதையுடைய அந்த சாபம் என்று அங்குள்ள கம்போடிய மக்கள் வந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதுதான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அழிவு வந்து ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையோட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது நம் தமிழ்நாட்டுல வந்து எப்படிலாம் நம்ம நம்பிக்கையோட இருக்கோமோ அந்த நம்பிக்கை அவ்வளவும் அங்க இருக்குது. நம்ம எப்படிலாம் வந்து சமைக்கிறோமோ, 3 கல் வச்சு அடுப்பு வச்சு சமைக்கிறோமோ, எப்படி வந்து அந்த தேங்காய் சிரட்டி வச்சு அகப்பையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ, அதே போல அங்க வந்து செய்கிறார்கள். இது போல வந்து நிறைய செய்திகள் அந்த புத்தகத்தை வந்து கீழே வைக்கவே முடியாது. அங்கோர்வாட் கோயில், அங்கோர் தாம், அப்புறம் வந்து டான்லஸ் நதி, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த வெயோன் அந்த முகம் கோயில், பண்டிஸ்டி கோயில், எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு காலகட்டத்துல வந்து தங்கமயமாக ஜொலித்த ஒரு நாடு கம்போடிய நாடு. எல்லோருமே வந்து ஒரு செல்வ செழிப்போடு இருந்த மக்கள் இருந்த ஒரு நாடு. ஏகப்பட்ட கலை பொக்கிஷங்களை வந்து புதைத்து வைத்த ஒரு நாடு. அதெல்லாம் கொள்ளையர்களால் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. அவ்வளவு புதைகள் அங்க இருந்திருக்குது. அவ்வளவும் போயிடுச்சு. அதனால வந்து இப்பதான் வந்து ஒவ்வொரு அதிசயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. இருக்கும் வரை இருக்கின்ற அந்த அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தை தவறாமல் நீங்கள் படியுங்கள். இது வந்து சென்னையில தான் கிடைக்கும். இது நீங்க படித்து ரசியுங்கள். நீங்க போகலன்னு சொன்னா கூட உங்களை அங்க வரவழைத்து உங்களை அழைத்துக் கொள்ள செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக அந்த நூல் இருக்கிறது. எனவே இந்த நூலை எழுதிய அமுதன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் மற்றும் திரு ராஜாமணி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரைமா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த நூலை எழுதியவரை இங்க வந்திருக்கிறாரு. அவரை வந்து ஏற்புரையாக நம்ம வந்து ஏதாவது சில வார்த்தைகள் பேச இருக்கின்றோம். அமுதன் அவர்களே, நீங்க பேசுங்கய்யா. அமுதன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க கோ-ஹோஸ்ட். ஐயா பேச முடியுதுங்களா? இருக்காருங்களே அமுதன் ஐயா.
ஒரு பயணத்துல இருக்குன்னு சொன்னாரு. ஓகே. ஆமா, மதுரை பயணம் சொன்னார். நான் ஃபோன் இல்ல, இவர் இருந்தாரு. அவருக்கு நான் தகவல் அனுப்பிச்சேன். நான் பேசுறேன்னு சொன்னாரு. அ அ சரிங்க. நம்ம மற்றவர்கள் பேசுறோம்னா பேசலாம். ஆமா, ரோகிணி வந்து துபாயில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ரோகிணி அவர்களே. ரோகிணி 5 வயதிலேயே 1330 திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அம்மா, நீங்க பேசலாமா? நீங்க கோஹோஸ்டா இருக்கீங்க, நீங்க பேசலாம். ரோகிணியம்மா. அவங்க இணைப்பில் இல்லாத மாதிரி தெரியுதுங்கய்யா. ஒரு ரொம்ப மிக அருமையான உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது இந்திரா ஜவஹர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த தமிழனுடைய பெருமையை உணர்த்தும் வகையில நாங்க என்ன செஞ்சிருந்தோம்னா, தடம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி செஞ்சிருந்தோம். 26 எபிசோடு பண்ணியிருந்தோம். அந்த 26 எபிசோடுல நிறைய நிகழ்ச்சிகள் இந்த அங்கோர் வாட்டை பத்தி தான் செஞ்சிருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த அங்கோர் வாட்டில் தான் நம்மளுடைய தமிழனுடைய அந்த காலத்தில் தமிழர்களுடைய ஒரு தொன்மையான வரலாறு, பண்பாடு எல்லாம் இருந்திருக்கு. அதுல அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இங்கிருந்து ஏகப்பட்ட யானைகள், பொருள்கள் எல்லாமே கடல்ல கொண்டு போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்து. அதுக்கு பிறகு அங்க 6 மாதம் தான் அங்க உள்ள போகும். எல்லா வேலைகளையும் முடித்துட்டு மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க. அந்த 6 மாதம் தான் திரும்பி வர முடியும். அந்த நதி அப்படி இருக்கும். 6 மாதம் உள்ள போகும், 6 மாதம் வெளியில வரும். அவங்க ஏற்கனவே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. நம்ம இந்திய அரசாங்கமானது என்ன செஞ்சிருக்குதுன்னா, அங்க நிறைய கோயில்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய கோயில் விஷ்ணுவுக்கு கம்போடியாவில தான் இருக்குது. அதே மாதிரி பிரம்மாவுக்கும் மிகப்பெரிய கோயில் இருக்குது. நம்ம இந்திய அரசாங்கம் பிரம்மா கோயிலை புதுப்பிக்கிற மிகப்பெரிய வேலையில அது செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மா கோயில் மிக பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஏன்னா இந்திய அரசாங்கமே அதை எடுத்து நடத்துது. இந்த ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமானது என்னன்னா, அந்த காலத்துல பல்லவ சாம்ராஜ்யத்துல இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லவ சாம்ராஜ்யத்துல ஒருத்தருக்கு வாரிசு இல்லாம போகுது. அவர்கள் கம்போடிய மன்னர்கிட்ட சொல்லி கம்போடிய இளவரசரை ஒருத்தரை கொண்டு நம்ம தமிழ்நாட்டுல அரசராக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க அங்க பெண் பார்க்கறது, அங்க இருக்கிறவங்க இங்க பெண் பார்க்கறது, நிறைய நிறைய அந்த காலத்துல அவ்வளவு தொடர்பு இருந்திருக்குது. அந்த கடல் வழி வாணிகத்துலதான் இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி செஞ்சாங்கிறது எனக்கு தெரியல. அதை மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய வல்லுநர் ரவி அவர்கள் மாதிரி இருக்கிறவங்க அது ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி தமிழ் அமுதுக்கு படைத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சியானது இவ்வளவு அருமையாக பேசியிருக்கிறாங்க. மற்றவர்கள் யாரேனும் பேச விரும்பினா உடனே பேசலாம். ஐயா ரவி அவர்கள் கை உயர்த்திருக்கிறார். ஐயா பேசுங்க ஐயா. வணக்கம் அம்மா. மராத்திய புதல்வி, பொன்னியின் செல்வி, தமிழ் பெருமையை, உலக பெருமையை எங்களுக்கு கொண்டு வந்து இவ்வளவு அருமையாக சொன்னதுக்கு மிக்க 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 நன்றி. இது எங்களுக்கு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி நீங்க சொல்லி நாங்க கேட்கணும், பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கர்வாட் பத்தி தெரியும். ஆனாலும் இவ்வளவு ஒரு அருமையான தகவல்கள், ஒரு பொக்கிஷம் மாதிரி அதை அவ்வளோ ஒரு கோர்வையா நீங்க எடுத்து சொன்னீங்க. ஏகப்பட்ட தகவல்கள். சார் சொன்ன மாதிரி 2ஆம் நந்திவர்மன், பரமேஸ்வர பல்லவன் இறந்தப்ப 2ஆம் நந்திவர்மனை அங்கிருந்து கூட்டிட்டு அவருக்கு சாயல் அந்த கம்போடிய சாயல் தான் இருக்கும். அவர் இருந்தாரு, அவர் நல்லா ஆட்சி பண்ணாரு, அவர் பகவதி அம்மன் கோயில்லாம் கட்டினாரு, பிரமாதம். நிறைய தகவல்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த புத்தகத்தில் அது இருக்குதான்னு தெரியல, நீங்களும் ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்கீங்க. அதாவது அகத்திய மாமுனிவர் தான் இவங்களுக்கெல்லாம் ராஜரிஷியா இருந்தாரு, அந்த தொடர்பு இருந்ததுன்னு ஒரு தகவல் உண்டு. அதை பத்தி தங்களால் எதுவும் விவரிக்க முடியுமா? அந்த நிகழ்ச்சி இது வரல, புத்தகத்துல வரலையா? இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு அந்த அகத்தியர் வழிபாடே அங்க இருக்கு. அகத்தியர் எப்படியோ அங்க இருந்து வடக்கே இருந்து பொதிகை மலை பொதிகையில இருந்து கம்பூச்சியா போயிட்டாரு. இன்னொரு முக்கியமான தகவல் இந்த கம்போடியா வார், வியட்நாம் வார், நம்ம ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கம்போடியா கோயில் அது ஒரு விஷ்ணு கோயில். அது 15 அடி உயரம் அந்த சிலை இருக்கும், 8 கரங்கள் இருக்கும். அப்புறம் அடுத்த அரசர் புத்த மதத்துக்கு வரும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, தலையை வெட்டிடுறாங்க. தலையை எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, புத்த சிலையை வச்சிடுறாங்க. அப்ப திரும்ப இந்து மதம் வரும்போது திரும்ப மாறுது, இந்த தலைகள் மாறி இப்ப என்ன ஆயிடுது, கர்ப்பகிரகத்துல இருந்த சிலை வெளியில வந்திருக்கு.
வழிபாடு இப்ப வந்து வெளியில தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு நிகழ்ச்சி. ஆமா. நான் என்ன தகவல் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சொல்லுங்கய்யா. இப்ப இன்றைக்கு வந்து அமெரிக்கா இவ்வளவு நாள் போராடி தாலிப் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி வியட்நாம் வார் அப்பவும் இதே விஷயம் நடந்தது. வியட்நாமோட போராடி அவங்களை ஜெயிக்கவே முடியல அமெரிக்காவால். அது ஒரு பெரிய தோல்வி நிக்சன் காலத்துல நடந்தது. அப்ப வந்து ஒரு கொரில்லா தாக்குதல் நடத்தி அவங்களை ஜெயிக்கவே விடல அமெரிக்காவை. அப்போ நிறைய படம் ராம்போ அதெல்லாம் வந்தது. இதுல என்ன இதுன்னா, அந்த கம்போடியா அதிபர் வந்து டெல்லிக்கு வந்தப்ப அவர் வந்து கேட்டாராம், நம்ம தஞ்சாவூர் எங்க இருக்கு நாங்க போகணும் அப்படின்னு. என்னன்னு கேட்டாங்கன்னா, உங்க ராஜேந்திர சோழனோட படை நுணுக்கத்தை தான் நாங்க ஃபாலோ பண்ணோம், அதனாலதான் அமெரிக்கன்ஸ் வரட்டணும் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோ பெருமை இருக்கு நம்மளுக்கு. நீங்க சொன்ன மாதிரி தமிழ் பெயர்களையும் நம்ம வைக்கணும், தமிழ் பெயர்களையும் குழந்தைகளுக்கு வைக்கணும், தமிழ் என்ன பெருமைகளை நம்ம வந்து எல்லாருக்கும் பரவணும். அதை இப்ப மிகச்சிறப்பாக தமிழக செய்து வருகிறது. எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கும் போன நன்றி. ஜென்மத்து பந்தமா எனக்கு தெரியாது. போன ஜென்மத்து பந்தமா கூட எனக்கு இருக்கலாம். அது தமிழ் மீது வந்து அவ்வளவு ஒரு பற்று எனக்கு. அது ரொம்ப நல்லது. அவ்வளவு பற்று. ரொம்ப மிக அருமை, மிக அருமையாக இருந்தது. கட்டாயம் அந்த புத்தகத்தை படிக்கணும். அதுக்கு மேல கட்டாயம் வந்து அங்க போகணும்னு எங்களோட அம்பிஷன் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. பர்னிங் அம்பிஷன். இட் ஹஸ் பிகம் a burning ambition now. Thank you so much. Thank you so much. மிக அருமை. நன்றி ஐயா. அடுத்து திரு ரோஹிணி அவர்கள் துபாயிலிருந்து கையை உயர்த்திருக்கார். அம்மா நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ராஜாமணி அவர்களுக்கும் முனைவர் அவர்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த தளத்தை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினது முனைவர் இந்திராஜ் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து 2 பேருமே எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள். முனைவர் இந்திராஜ் அவர்களும் சரி, ஐயா தனசேகரன் அவர்களும் சரி. இந்த புத்தகத்தை பத்தி அப்படியே ஒரு எப்பயுமே வந்து ஒரு காணொலியோ இல்ல ஒருத்தங்க பேசியோ அந்த இடத்தை பத்தி சொல்றப்போ இன்னும் நம்மளுக்கு போகணுங்கிற வேகமும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேடலும் என்னைக்கும் இருக்கும். அத ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து அம்மா வந்து சொன்னாங்க. அற்புதமா அதை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ஏன்னா நாங்கெல்லாம் கம்போடியால ஒவ்வொரு கல்லுமே அதை ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது இது இப்படி இருக்கேன்னு ஆச்சரியமூட்டும் அளவுக்கு ஒவ்வொன்றும் பார்த்தோம். அதற்கப்புறம் எங்களுக்கு இந்த புத்தகம் கிடைத்தது. அதை பார்த்து விட்டுட்டு தான் நாங்க வந்து படிச்சோம். ஆனா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கம்போடியா போகணும்னு சொன்னோம்னா நீங்க இந்த புத்தகத்தை ஒரு தடவை வாசிச்சுட்டு போனீங்கன்னா எல்லா இடத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும்னு நம்மளுக்கு ஒரு உத்வேகம் கண்டிப்பா வரும். அதையும் ரொம்ப அழகா இன்னைக்கு சொன்னாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வந்து தமிழமுது செய்து கொண்டிருப்பதற்கும் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி அம்மா. இப்போது சரஸ்வதி அம்மா அவங்களும் கையை உயர்த்திருக்காங்க. அம்மா நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் இந்திராஜ் அவர்கள் கொடுத்த விளக்கம் மிக அருமையாக இருந்தது. எனக்கு இது எப்படி ஒரு பரிச்சயமா இருக்குன்னா, நாங்க அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். நாங்க ஒரு இதனால நாங்க எல்லா கோயிலையும் போய் பார்க்க முடியல. ஆனா முக்கியமா நிறைய கோயில பார்த்தோம். அப்புறம் போர் நினைவுகள் இடமெல்லாம் போய் பார்த்தா ரொம்ப மனசு உருக்குற மாதிரி இருந்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கோயில்ல நம்ம எத்தனையோ பக்கம் அதிசயம்னு சொல்றோம். இது வந்து அதிசயத்திலும் அதிசயம் சொல்லலாம். அவ்வளவு வரலாறு இருக்குது, அவ்வளவு சிலையில அவ்வளவு நுட்பங்கள் இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு மாசம் இருந்தா கூட அத்தனை கோயிலையும் போய் பார்க்கல. அவ்வளவு கோயில்கள் இருக்குது. இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அந்த புத்தகம் அமுதன் ஐயா அவர்கள் எங்களுக்கு நன்றாக பரிச்சயம். அவர்களுடைய புத்தகங்கள் முதல் படித்திருக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி கம்போடியா போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போனா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறது. நான் இந்த தலைப்புக்கு வேண்டிய இன்னைக்கு இதுல இணைஞ்சிட்டேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையான இடங்க. நானும் ஏன்னா அதை வந்து நான் அணுவா ரசிச்சு அதை வந்து நாங்க பகலமா எடுத்திருக்கிறோம். குறிப்பா ஒரு 400 வருடங்களாக அது யாருக்குமே தெரியாம இருந்தது. ஒரு பிரான்ஸ் நாட்டுக்காரர் தான் அதை போய் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு அவர் சொல்றாரு. இந்த இதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ராமாயணத்தை வந்து அவ்வளவு அழகாக வந்து அங்க சித்திரங்களாக தீட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் எல்லாம் வந்து சிதைந்து இருக்குது. அது ஒண்ணு. ஆனா ஒரே எனக்கு அதுல ஒரு பெரிய மனக்குறை என்னன்னா, அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் 4 வகையான படிகள் இருக்கும். அந்த 4 வகையான படிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை செய்யறவங்களுக்கான படிகள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும். அரசர்களுக்கு அதை விட சின்னதா இருக்கும், மக்களுக்கு அதை விட சின்னதா இருக்கும். அதற்கு பிறகு ஐயா நீங்க மியூட்ல இருக்கீங்க.
ஐயா நீங்க மியூட்ல இருக்கீங்க. வேறு யாராவது பேசணும்னு விரும்பலாம், பேசலாம். சிவப்பிரியா ராமகிருஷ்ணன் அவர்கள் அனுகுணமாக இந்த புத்தகத்தை படிச்சு செய்தி உள்வாங்கின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. வணக்கம், நன்றி. நன்றி மேஜர் அவர்களே. தற்போது சிவப்பிரியா அவர்கள் பேசுறேன்னு விரும்புறாங்க. அம்மா நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. பேசுங்களா, பேசலாமா? அம்மா அவர்களினுடைய அந்த நூல் மதிப்புரை இந்த சிறப்பாக இருந்தது. கூடவே அங்கோர்வாட் கோயிலுக்கே அழைத்து சென்றது போல் ஒரு உணர்வு இருந்தது. அம்மா வந்து மராத்திய புதல்வியாக இருந்தாலும் அவர்களின் தமிழ் பற்று எங்களை ஒரு தேர்ந்தெடுப்பு செய்து அதுல ஒரு நிகழ்வா சொல்லணும் அப்படின்னா, ஐயா அம்மா சொன்னாங்க தமிழ் பெயர்கள் வைக்கணும் அப்படின்னு. இப்போ எங்க பள்ளியில பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குற பள்ளி. இதுல நாங்க நிகழ்ச்சி தொகுப்பாளரா, நன்றி உரையாளரா நாங்க பங்கேற்று இருக்கிறோம். நாங்க மூவருமே எங்களுடைய புனை பெயர் பார்த்தோம் அப்படின்னா சக்திவேல் ஐயாவுடைய அகரம் முதல்வன், என்னுடைய பெயர் சிவப்பிரியா, ஆனா என்னுடைய புனை பெயர் செந்தமிழ் தென்றல், ஈஸ்வரி அம்மா வந்து உமையாள். இப்போ எங்களுடைய அது மட்டும் இல்ல, எங்க ஆசிரியர்கள் சிலர் தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து தமிழ் பெயரா வச்சிருக்காங்க, உண்மை பெயராவே தமிழ் பெயரா வச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் எங்க பள்ளிதான். அதற்கு இன்றைய நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் எங்க பள்ளியின் தாளர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவர்களுடைய அந்த ஒரு ஒத்துழைப்பு, ஊக்குவிப்பு இதெல்லாம் வந்து எங்களை வந்து இந்த நிகழ்வுல வந்து பங்கேற்க செய்யுது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்தது திரும்ப சுஜாதா அவர்கள் பேசணும்னு விரும்புறாங்க. அம்மா நீங்க பேசலாம். சார், மாலை வணக்கம் அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளித்ததற்கு நன்றி. இப்ப மேடம் பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது. ஆக்சுவலாவே அங்கோர்வாட்ன்ற ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். அங்கோர்வாட்ன்ற பேரை சொன்னாவே அது நம்ம தமிழர்களுடைய பண்பாடை வந்து விளக்குற ஒரு விஷயம் அப்படின்ட்டு நாங்க எங்க வீட்டுல எப்பவுமே பேசிப்போம். என்னுடைய அப்பா அம்மா இருவருமே ஆசிரியர்கள். சோ அதனால தமிழ் மேல நிறைய பற்று. பட் இருந்தாலும் வேற ஒரு படிப்புக்கு நான் சென்று விட்டதுனால தமிழினுடைய நெருக்கம் குறைந்து விட்டதோ என நான் அவ்வப்போது கவலைப்படுவது உண்டு. ஆனா இப்ப இன்னைக்கு இந்த தமிழ் அமுது நிகழ்ச்சியின் மூலமா அது மேடம் பொன்னியின் செல்வி அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இந்த புத்தகத்தை உடனடியா இன்னொரு முறை படிச்சுட்டு கம்போடியா போகணுன்ற ஆவலை இன்னும் அதிகமா தூண்டி இருக்காங்க. சோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஐயா நான் தொடரலாமா? தொடரலாம் சித்தன். பேசலாமா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரொம்ப சுருக்கமா ஒண்ணு சொல்லுங்க. மராட்டியத்திலிருந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ஐயா இன்னும் வரல. இல்ல அவர் வரலைங்க. அவர் வந்துடுறாரு. அவர் வந்து முதல்ல வந்தாரு, அவருக்கு தகவல் கொடுத்தேன். ஆனா அவரால் பேச முடியல. அவருக்கு கோஹோஸ்டும் பர்மிஷன் கொடுத்துருந்தேன், அவர் பேச முடியலைங்க. சித்தன் தொடரலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களே இந்திராஜ் அவர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பொன்னியின் செல்வி அப்படின்னு சொல்றதுதான் எல்லாருமே விருப்பப்பட்டாங்க. எல்லாரும் குறிப்பிட்டதும் கூட பொன்னியின் செல்வின்னு தான். நானும் பொன்னியின் செல்வி அம்மாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா கற்பனையான நூல்களை விட களப்பணி செய்த நூல்கள் வந்து மிகவும் சிறப்பானவை, உண்மையானவையும் கூட. அப்படி களப்பணி செய்து இந்த நூலகத்தை எழுதிய அமுதன் ஐயாவிற்கு எங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் உரித்தாக்கி கொள்கிறோம். நீங்க இந்த புத்தகத்தை படிச்சும் போது அந்த அமுதன் ஐயா எழுதுனதை பார்த்துட்டு அந்த அங்கோர்வாட் அப்படிங்கிறது ஜம்முன்னு உங்க மனசுல உட்காந்துட்டு நீங்க மதிப்புரை செஞ்ச இதை கேட்ட பிறகு எங்க மனசுலயே ஜம்முன்னு உட்காந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, 39வது அத்தியாயத்துல நம்ம தமிழமுதோட அத்தியாயத்தை பேசிட்டு இருக்கோம். நம்ம அங்கோர்வாட் அதிசய கோயில் இந்த புத்தகம் கூட 39 தலைப்புகள்ல இருக்கிறது வந்து குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு. இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து நீங்க சிறப்பா செஞ்சீங்க. உங்களுக்கு படிச்சும் போது கண் முன்னாடி வந்தது, எங்களுக்கு கேட்ட உடனே கண் முன்னாடி வந்துருச்சுங்க. அது ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம் கூட. இந்த அந்நியன் படத்துல வந்து அவரோட பாவனை வந்து 2-3 மாறுங்க. அம்பி ரெமோ இது மாதிரி
நீங்க ஒரு மதிப்புரையாளரா இருந்தாலும் ஒரு சுற்றுலா வழிகாட்டியா நீங்க வந்துட்டு போனீங்க அப்பப்ப. இந்தந்த இடத்துல இந்தந்த கோயில்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த இது சரியா நிறைய ஞாபகம் வந்தது. எங்க அம்மா சொன்ன மாதிரி, சிவப்பிரிய ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, எங்க பள்ளியில நாங்க எல்லாரும் புனைப்பெயர் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம இதை பத்தி எங்க தலைவர் ஐயாவும் அம்மாவும் கம்போடியா போயிட்டு வந்த பிறகு வழிபாட்டு கூட்டத்துல வந்து மாணவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு சில தகவல்களை. எங்க பள்ளி தலைவர் ஐயாவும் சரஸ்வதி அம்மா இணைப்பில் இருக்காங்க. அவங்களும் இதை பத்தி வழிபாட்டு கூட்டத்துல எல்லா மாணவர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். நீங்க ஒரு 108 அப்படிங்கறது ஒண்ணு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அறத்துப்பால் 38, பொருட்பால் 70 அதிகாரங்கள். ஒருவேளை திருவள்ளுவர்கிட்ட இருந்து எல்லாமே 108 போயிருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்குள்ள இருந்தது. அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியலைங்க. அப்போ 108 அப்படிங்கிறது ஒரு சால சிறந்ததா இருந்தது. ஒரு நகைச்சுவைக்காக சொல்லணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இளநீர் குடிக்கவாவது கம்போடியா போயிட்டு வந்துடணும்னு எனக்கு தோணுது. அதுதான் உண்மை. எல்லாமே விசேஷம், ரொம்ப விசேஷம், மறக்க முடியாத. நான் நகைச்சுவைக்காக சொன்னாங்கம்மா. உங்களுடைய நூல் மதிப்புரை மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி அம்மா. மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திப்போம். ஐயா, நிகழ்வோட இறுதி கட்டத்துக்கு நீங்க இப்போ வந்து அடுத்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அடுத்த வாரம் மீண்டும் 2 அற்புதமான பேச்சாளர்களோட நம்ம சந்திக்க போறோம். முதல் பேச்சாளர் வந்து திரு மு. ராமநாதன். இவர் ஹாங்காங்கின் பதிவு பெற்ற பொறியாளர். இவர் எனது பர்மா குறிப்புகள் என்ற தலைப்பில் அவருடைய நூலை மதிப்பீடு செய்ய போயிருக்கிறார். அடுத்து நம்மிடையே பேச போகிறவர் தமிழ் பணிச்செம்மல் முனைவர் மு. ரா. ஸ்ரீ ரோகிணி அம்மா அவர்கள் துபாய் இன்று அவர் பேசியிருக்கிறார். இவர்கள் நம்மிடையே பேசிக்கொண்டிருந்த திரு இந்திராபாயின் சரித்திர நாயகன் 2ஆம் சரபோஜி அவர்கள் பற்றிய ஒரு நூலை பற்றி நம்மளிடையே பேசியிருக்கிறார். மீண்டும் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவுகள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தற்போது நன்றி நவிலும் நேரம். சிவப்பிரியா ராமகிருஷ்ணன் அவர்கள் நன்றி நவிழ்வார்கள். மீண்டும் வணக்கம் ஐயா. வாசித்தலை நேசிப்பதற்காக இல்லத்தில் இருந்து இணைய மொழி இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதலில் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழமுத நிகழ்வு தோன்ற காரணமாக இருந்த பைசல் இப்ராஹிம் மற்றும் ராஜாமணி ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கவிஞர் முத்தலிங்கத்தின் பூகம்ப விதைகள் என்ற புத்தகத்தினை மதிப்புரை வழங்கிய பேராசிரியர் முனைவர் நாகராசன் ஐயா அவர்களுக்கும், அவரை பற்றிய அறிமுகம் செய்த திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக கல்லிலே கலைவண்ணம் அதிசய கோயில் அங்கோர்வாட் என்ற புத்தகத்தினை மதிப்புரை வழங்கிய பொன்னியின் செல்வி என்கிற இந்திரா ஜவஹர் அம்மா அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றிகளை உள்தாக்குகிறோம். அவரை பற்றி அறிமுகம் செய்த திருமதி உமையா என்கிற ஈஸ்வரி செங்கோடன் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வில் ஏற்புரையாக பங்கேற்று இருந்தாலும் பேச முடியவில்லை. இருப்பினும் ஐயா அமுதன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்களது குழுவின் தமிழமுத குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தனக்கே உரிய நடையில் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய அகர முதல்வர் என்கிற சக்திவேல் சித்தன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. நமது நிகழ்வினை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. திரைக்கு பின்னால் இருந்து நமது நிகழ்வினை உலகெங்கும் கொண்டு செல்லும் தினேஷ் மற்றும் பாண்டியராஜன் ஐயா அவர்களுக்கும் நமது குழுவின் சார்பாக நன்றிகளை உறுத்தாகுகிறோம். அவர் இணைப்பில் பற்றி சிந்திப்போம். மீண்டும் தங்களின் கவனத்திற்கு அடுத்த வாரமும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உறவினர்களோடும் இத்தமிழமுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன். தமிழமுது இன்றைய அத்தியாயம் இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே கிழமையில் சந்திப்போம். அதுவரை இந்த புத்தகங்களை இரண்டையும் படித்து வாசித்து நேசித்து சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அகர முதல்வன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் நன்றி.